எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷம் இப்படி வந்தது? நிறைய இடத்துக்கு அப்படி ஃபேமிலியாக போகிறோம், பீச்சு பார்க்லலாம் அப்படி உட்காந்துருவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி உட்காந்து வசனம் கேட்கறது, இப்படி கூடி வந்து ஆராதிக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்லாக்கியம். I don't know how many of you realize the blessing of being together as a family. நீங்க எவ்வளவு பேர் அதை ரியலைஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் எஸ்டர்டே ஷம்மா கேம்ப் நடந்துச்சு. யூனோ, அதை முடிச்சுட்டு வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு ஸ்லீப். ஏன்னா அந்த ஷம்மா கேம்ப்ல we have 450 லேடிஸ் சர்ச்சில். they lost their husbands விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 பிள்ளைங்க இருக்காங்க. நான் இங்கே சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மத்தியானம் சாப்பிடும் போது இட் இஸ் லைக் யூஸ்வலாக ஆகிற மாதிரி 3 o'clock ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே நான் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உட்காந்தேன். ஐ ஸ்பெண்ட் about an hour and a half அவங்களோட உட்காந்தேன். and I tell you, it broke my heart. அந்த ஒவ்வொரு பிள்ளையும் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஏக்கங்கள் வந்து என்னை அப்படியே நிலை கொலைய வச்சிருச்சு. Some of these children wanted to hug me. ஏன்னா they were earning for a father's love. You know, some children were crying all the time. வந்து தேங்க் பண்ணாங்க, அங்கிள் தேங்க்யூ ஸோ மச், இந்த மாதிரி எங்களோட நீங்கள் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு தேங்க் பண்ணாங்க. சில சில்ட்ரன் வந்து விடவே இல்லை, அங்கிள் நீங்கள் இங்கே இருங்க, அப்படியே இருங்க, நல்லா இருக்கு இந்த பேசுறது, இந்த சேட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. they were just, you know, they were drawn to tears. Literally many children were crying, literally crying. நான் பேச அவங்க questionsலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கிள் உங்கள் டேடி இறந்த போது நீங்கள் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணீங்க, நிறைய questions அந்த மாதிரி. some children wanted to take photographs, you know. some children wanted to feed me, you know, cake and everything. நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் சொன்னேன், எப்படி இந்த my wife was saying, இந்த பிள்ளைங்கள்லாம் they look at you as a father. அப்பா வந்த மாதிரி அவங்க அப்படி சந்தோஷமாயிட்டாங்க அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு போன பிறகு கேட்டே இருந்தேன், I don't know how we are going to fill that space. இந்த பிள்ளைங்களுடைய ஏக்கத்தை நம்ம எப்படி ஃபில் பண்றது தெரியல. நம்ம இன்னும் என்னெல்லாம் நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு எனக்கு தெரியல. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்லாம் பேசிட்டு இந்த நைட்டெல்லாம் we were talking about it. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க குடும்பமா அந்த உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா, I tell you, you are so blessed. நீங்க எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்றீங்க தெரியல. You are so blessed to have a husband, to have a wife by your side. Your children are so blessed. தயவுசெய்து அதனுடைய வேல்யூவை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. நான் இந்த பிள்ளைங்களுக்கு முடிச்சுட்டு இந்த ஷம்மா கேம்ப்புக்குள்ள அந்த லேடிஸ் எல்லாம் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அரௌண்ட் ஒரு 4 o'clock, 4:15, மேபி 4:30, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேற. 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே போகிறேன், அந்த லேடிஸ்லாம் எழுந்துச்சு நின்று அப்படியே கை தட்டுறாங்க. அத்தனை பேரும் அவங்க நீங்கள் ஃபேஸஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ டெல் யூ, ஐ ஹேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் இன் மை ஹார்ட். அதில் வந்து சில்ட்ரன் சொல்லக்கூடாது, விமன் who were deserted by their husbands as young as 23, 25, widow, 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. You know, it's like heartbreaking. இந்த மாதிரி ஒரு கேம்ப்லாம் வைக்கும்போது I tell you, each and every one of you, I know நம்முடைய ஹஸ்பண்ட்ஸ், நம்முடைய ஒய்ஃப்ஸ் வந்து they are not perfect. யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, நான் கூட பர்ஃபெக்ட் கிடையாது. none of us are perfect. ஆனால் just to be a family, குடும்பமாக இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய blessing தெரியுமா? அது எவ்வளோ பெரிய blessing தெரியுமா? just to be a husband and a wife. நீங்கள் அதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், the whole day be grateful. நன்றி உள்ளவங்களா இருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருங்க. இந்த இடத்துல உட்கார்றது வந்து, ஐயோ, சில பேர் சொல்லலாம் என் ஒய்ஃப் தொந்தரவு தாங்காம தான் வந்தேன் இந்த மீட்டிங்க்கு. சில பேர் சொல்லலாம்
என் ஹஸ்பண்ட் ரொம்ப தொல்லை பண்ணி தான் நான் கூட்டு வந்தார். பரவாயில்ல, கூட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க பாருங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நீங்க நன்றி சொல்லணும். யூனோ, you should be very thankful. I'll tell this from the depth of my heart. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்றேன், be thankful. நன்றி உள்ளவங்களா இருங்க. அண்ட் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தது ஒரு நோக்கத்தோடு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். I believe everyone who came here came out of God's plan. நான் வந்து இந்த மீட்டிங்க்கு சில பேர்லாம் நான் கூப்பிடுறதுக்கு ரொம்ப கெஞ்சிருக்கேன். நான் கெஞ்சினேன். நான் சில பேருக்கு லிட்டரலாக ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் கவுன்சிலிங் உட்காந்தவங்கள நான் கெஞ்சினேன், மிஸ் பண்ணிடாதப்பா, தயவுசெய்து உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு கெஞ்சினேன். ஆனால் காலையில் ஐ ஹேட் அ ஃபோன் கால், யூனோ, காலையில் ஜஸ்ட் டு செக் ஆன் இஃப் தேர் கம்மிங், வரீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ட் யூ நோ வாட் த மெசேஜ் ஐ காட்? We are not interested. I am not interested. The husband is saying, I am not interested. The wife is saying, I am not interested. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஒரு ஆர்வம் கொடுத்து வர வச்சிருக்காரு பாருங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். I really thank God. I thank God. I thank God and I want to thank you for coming. You know, இந்த இடம் வந்து நம்ம சர்ச் மாத்திரம் இல்லை. There are people who have come, traveled all the way from Coimbatore just to be in this meeting. நேற்றுக்கு நைட் ட்ரெயின் ஏறி இந்த மீட்டிங்ல வர்றதுக்காக வெளி ஊர்கள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. அது கர்த்தர் தான் கொண்டு வந்தார் நான் நம்புறேன். இந்த காலையில் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்லையும் போட்டிருக்கேன். பிகாஸ் there are many people who can't come. ஆனால் எத்தனையோ இடங்கள்ல பலவிதமான நீட்ஸோட இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த பிளெஸிங்காக இருக்கட்டும் தான் நான் போட சொல்லிட்டேன். பட் ஐ பிலீவ் திஸ் a great day. உண்மையாகவே ஒரு நல்ல நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களோட எல்லா நல்ல உள்ளத்துக்கான ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா these may be like small things, but இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நினைக்கிறேன். நான் உள்ளே வரும்போது நல்ல ரெயின், பயங்கர அட மழை ஊற்றுது. அப்போ நான் காரில் வந்து என் பையனை வந்து அங்கே இறக்கி விடுறதுக்காக, இந்த டீன்ஸ் ஏரியாவுக்கு இறக்குறதுக்காக நின்றுட்டுருக்கேன். என் முன்னால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பைக்கில் வர்றாங்க. ஏன்னா அவங்கள நான் அங்கேயே பார்த்தேன், நான் ரோட்லேயே பார்த்தேன். ஃபுல்லாக அந்த ஹஸ்பண்ட் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு, ஒய்ஃபும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. அவங்க ரெயின் கோட்டை போட்டில்ல. ஹஸ்பண்ட் வந்து ஒரு லைட் ப்ளூ ஷர்ட் உள்ளே வந்தார், பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னு சொன்னால், அந்த கேட்டுக்குள்ளே வரும்போது அந்த பைக்கில் வந்து இறங்கி அவங்க ஒய்ஃப் இறங்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி என்னன்னு சொன்னால், அந்த ஹஸ்பண்ட் வந்து தான் ஹெல்மெட்டை வந்து ஒய்ஃபுக்கு போட்டு வச்சுருந்தார். யூனோ, இட் ரியலி டச்ட் மை ஹார்ட். எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒய்ஃபை நேசிக்கிற ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் தலை நனைஞ்சா கூட பரவாயில்ல, என் ஒய்ஃப் தலை நனையக்கூடாது நினச்சாரு பார்த்தீங்களா. அது வந்து ஒரு நல்ல ஜெஸ்டர் நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் அவரை பார்த்துட்டேன். பட் நான் மீட்டிங் முடிஞ்சோடனே கண்டிப்பாக பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினச்சேன். இட்ஸ் அ குட் திங். யூ ஆர் அ மேன். உண்மையாகவே நீ ஒரு நல்ல புருஷன் அப்படின்றத நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல இருதயத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி எனக்கு தெரியும். மழை ஒரு பக்கம், பயங்கர மழை. ஆனால் நீங்கள் வரணும், இந்த மீட்டிங் வரணும். இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி எங்கே வேணால் போகலாம், வீட்டில் நல்லா படுத்து தூங்கலாம். பட் யூ கேம். ஐ தேங்க் யூ ஃபார் தேட். பிஃபோர் ஐ ஹேண்ட் ஓவர் த மைக் டு மை பிரதர் டு கிவ் த சர்மன் ஃபார் த ஃபர்ஸ்ட் செஷன். முதல் செஷனில் என்னோட தம்பி பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு 3 காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நான் வீட்டை விட்டு கிளம்புற நேரம் கர்த்தரை மனதில் கொடுத்தார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே ஃபார் தீஸ் 3 things. ஸோ இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரொம்ப நிற்க முடியலன்னா உட்காந்துக்கிடுங்க. ரொம்ப கால் வலிக்குது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அது கவலைலாம் படாதீங்க. ஜபம் தான் முக்கியம். உட்காந்து ஜபிக்கிறது கூட தப்பு இல்லை. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு சிட் யூ கேன் சிட். பட் இஃப் யூ ஓகே டு ஸ்டாண்ட் யூ கேன் ஸ்டாண்ட். ஆனால் 3 வார்த்தைகள் கர்த்தரை மனதில் கொடுத்தார். த ஃபர்ஸ்ட் வேர்ட், இன்றைக்கு காலையில் கர்த்தர் நம்ம மத்தியில் செய்ய வேண்டிய கிரியைகள் பற்றி ஜெபிக்கும்படி ஏவப்பட்ட போது முதல் வார்த்தை என்னன்னா, திஸ் டே மஸ்ட் பி அ டே ஆஃப் ரிலீஸ். ஆண்டவர் வந்து ஒரு சிலரை இல்ல, கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் அப்படின்றது என் மனதில் கர்த்தர் கொடுத்தார். அது என்ன அடிமைத்தனமா இருக்கலாம், என்ன பிரச்சனை போராட்டத்தில் நீங்க சிக்கி இருக்கலாம். பட் இன்றைக்கு ஆண்டவர் he should give you a release. இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது வந்தபடியே நீங்க போகக்கூடாது. நீங்க சொல்லணும், நான் ஒரு மாதிரி வந்தேன் பாசமா, டார்க்கா வந்தேன், நான் ஒரு மாதிரி மனசெல்லாம் உடைஞ்சு கட்டப்பட்டு நான் வந்தேன். நான் ஆண்டவருடைய ஆவியானவர்
இன்றைக்கு எங்களை வந்து விடுதலை ஆக்கினா அப்படி நீங்க சொல்லணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி? So that is the first word. I want you to focus on that. ஆண்டவர் இன்றைக்கு இந்த மீட்டிங் மூலமா எங்க ஃபேமிலியில நாங்க ஒரு மனமா இருக்க முடியாதபடி யாராவது ஒரு குடும்பம் இங்க இருந்திருந்தா அவங்கள ரிலீஸ் பண்ணணும் ஆண்டவர். First thing we have to pray for. ரெண்டாவது வந்து the word that God put in my heart was restore. இழந்ததை எல்லாம் ஆண்டவர் மீட்க வேண்டும். இழந்து போன அன்பு, இழந்து போன பாசம், இழந்து போன ஐக்கியம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சுகம், இழந்து போன ஐக்கியம் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு போன நிலைமையில உள்ளவர்களை ஆண்டவர் திரும்ப ரிவைவ் பண்ணி ஆண்டவர் பழைய இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வரணும், ரெஸ்டோர் பண்ணணும். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா? இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பம் இன்னைக்கு ரெஸ்டரேஷனுக்குள்ள போகணும். கர்த்தர் திரும்ப காயங்களை கட்ட வேண்டும், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க வேண்டும். மங்கி எரிகிற திரிகளை தேவன் அணைக்காமல் தேவன் அவைகளை திரும்ப நிலைநிறுத்த வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். Second word is restore. The third word that God put in my heart is revive. ஒரு பெரிய எழுப்புதலை நமக்குள்ள உண்டாக்கணும். ஆண்டவர் நம்ம எழும்ப பண்ணணும். கர்த்தருக்காக எழும்பி நம்ம பிரகாசிக்கணும். பிரச்சனைகளையே நம்ம அடுத்த 50 வருஷம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அப்படி நம்ம வாழணும்னு கர்த்தர் நமக்கு வைக்கல. We cannot be fighting, we cannot be discussing about problems forever. கடந்ததை மறக்கணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடணும். ஒவ்வொரு ஃபேமிலி ஒரு ஃபயர் பிராண்டா மாறணும். ஹல்லேலூயா. ஆனா அநேக வேளை பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இதையே பேசி 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 நம்ம காலத்தை வீணாக்கி விட்டுருவான், எல்லாம் நாசமாக்கிடுவான். அதையே நம்மளை பேச வச்சே நம்மளை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் எல்லாம் மாற்றி விட்டுருவான். அப்படி நம்ம மாறக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மை உயிர்ப்பித்து நம்மளை 2 மடங்கா நம்மளை பலத்தோடு நீங்க அனுப்பணும். 3 words, 3 முக்கியமான வார்த்தைகள் சொல்லுங்க. முதலாவது ரிலீஸ், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வேண்டும், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். இரண்டாவது ரெஸ்டோர், இழந்ததை எல்லாம் திரும்ப தேவன் மீட்டுக் கொள்றதுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். மூன்றாவது ரிவைவ், தேவன் நமக்குள்ளே புதிய காரியத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய பாதையை நமக்காய் திறக்கணும், புதிய வழிகளை நம்மளை நடத்தணும், ஆவியினால் அபிஷேகிச்சு தான் நம்மளை இங்கிருந்து அனுப்பணும். நம்ம எல்லாரையும் வரங்களால் கிருபைகளால் நிறைத்து நம்ம குடும்பம் வந்தபடி திரும்ப போகக்கூடாது. ஒரு பெரிய பலத்தோடு கிருபையோடு நமக்குள்ள பெரிய கிருபை நம்ம மேல பெருகும்படி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஆகல நல்ல ஸ்பிரிட் ஃபில்டா ஜெபிக்க போறோம். நல்ல ஆவியில் நிறைந்து கணவன் மனைவி கரங்களை கோர்த்து கூட ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல விடுதலையோடு நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் எல்லாம் நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ணுவோம். Pray with your heart. Open your heart and say these 3 words and say, Lord, I want to experience this. I want to experience your release. நீங்க விடுதலை ஆக்குகிறவர் என்பதை நாங்க இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்க அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்க அனுபவிக்க வேண்டும், நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஓ ரபாந்தாலா ரிபாதாலா பக்கபலரா ஷந்தலரியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே தேவனுடைய வல்லமை நமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக, தேவ கிருபை நம்மேலே இறங்குவதாக. ஓ ரபாந்தாலா ரியலாந்தாலா ரபா ஷந்தலா ரியலாந்தாலா ரபாதுலா பௌரியா. நல்ல விடுதலையோடு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓ ரபாந்தாலா ரியலாந்தாலா ரா ஷந்தலா ரியா. இந்த கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டுகளும் அறுந்து போகட்டும். பாவ கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், எல்லா மரண கட்டுகள், ஓ எல்லா பலவீனத்தின் கட்டுகள், ஓ ஹல்லேலூயா, சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நொறுக்கப்படுவதாக, நொறுக்கப்படுவதாக. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரிலீஸ். ஓ ரபாந்தாலா ராஷாந்தாலாரியா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரு. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. எப்பத்தா திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக.
எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் செய்கைகள் முறிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Lord, release me, release. ஒவ்வொரு குடும்பமும் அவிழ்க்கப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இரண்டாவது ஜெபம் பண்ணுவோம். Restore our family. நாங்க எதெல்லாம் இழந்து போனோமோ, இழந்து போன எல்லாவற்றையும் தேவனே எங்களுக்கு திரும்பத்தார். பழைய அன்பு, பழைய ஐக்கியம், பழைய ஒருமனம், பழைய ஒற்றுமை, பழைய ஜெப ஜீவியம், பழைய பக்தி வைராக்கியம் எல்லாத்தையும் எங்களுக்கு ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே. ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் மீட்டு தாங்க. ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாயை திறந்து ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரிபா லபதல பந்தல ரியா லந்தல ரஷந்தல ரியா லந்தல ரபதுல பௌரியா. மீட்டெடுத்துக்கொள்ளும், மீட்டெடுத்துக்கொள்ளும், மீட்டெடுத்துக்கொள்ளும். இயேசுவே நீர் மீட்டுக்கொள்ளும், நீர் மீட்டுக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ளும். ஓ, காணாமல் போனதை தேட ரட்சிக்க வந்த தேவன், ரட்சியும், ரட்சியும், ரட்சியும். மூன்றாவது, எல்லாரும் ஆவியிலிருந்து ஜெபிக்க வேண்டியது. Revive us Lord, revive us Lord, revive us Lord. எங்களுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை தாங்க, ஒரு புதிய ஆவியை தாங்க, நவமான இருதயத்தை தாங்க, நவமான சிந்தனைகளை தாங்க. எங்களை ரிவைவ் பண்ணுங்க, எங்களை ரிவைவ் பண்ணுங்க. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிகாதாலா ராஷாந்தாலா ரியா. A new way, ஒரு புதிய வழி, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய ஆவியானவருடைய அசைவாடுதல் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். நல்ல ஆவியில் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆவியில் இருந்து அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை பெற்றவங்க எல்லாரும் ஆவியில் இருந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரிகாதாலா ராஷாந்தாலா ரிபாதுலா பௌரியா. ஓ ஹalleluya. இது கர்த்தராலே ஆயிற்று. இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க இறங்கி வாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கி வாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றப்படட்டும், ஒரு தீபம் ஏற்றப்படட்டும். அந்தகார இருள்கள் எல்லாம் விலகட்டும். தேவனுடைய வெளிச்சம் எங்கள் குடும்பங்களில் பிரகாசிக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. இது மனுஷனாலே கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். ஓடி ஓடி சொல்லுவேன், ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார்.
அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுவோம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இந்த இடம் முழுவதும் விடுதலை ஆவியானவர் இறங்குவாராக, இறங்குவாராக. ஓ ரபந்தலரா ஷந்தலரே. நன்றி அப்பா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு, இயேசு நாமத்திலே. ஓ இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரோ? இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குள். எல்லாம் கரங்களை தட்டி. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். ஓ ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக. சந்தலரியா. அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை இயேசுவே. இந்த வேளையில ஒரு விடுதலையின் ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் இறக்குவீராக ஆண்டவரே. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. ஒரு புதிய கிரியை இன்றைக்கு துவங்குவதாக. ஓ thank you Jesus. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை உமக்கே மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரை கூட்டி சேர்த்த தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் உள்ளங்களை நீர் இணைத்து ஆண்டவரே அப்பா அநேக ஆண்டுகள் கர்த்தர் ஒன்றாக்கி நீர் கொண்டு வந்த தயவுகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் ஆண்டவரே நீர் இந்த நாளில் புதுப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இருதயங்களை ஆண்டவரே நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே புதுப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வேண்டிய நன்மைகளை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் ஆண்டவரே
உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களும் பலனடைந்து சாட்சியாய் நிற்க கிருபை தருவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீர் முன் குறித்த தேவன் ஆண்டவரே. இவர்களை கொண்டு அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. நீரே சத்தியத்தின் பாதையில நடத்துங்க. உன்னை நன்மையானதை கட்டளையிடுங்க. எல்லா துதிகான மகிமை நமக்கு ஏறெடுக்கிறோம். மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பேசும், நீரே பேசும் ஆண்டவரே. நீர் பேசி நீரே ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா துதிகான மகிமை நமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அவங்களுடைய 2 கையும் பிடிக்கணும். பிடிச்சிங்க. வெரி குட். இட் லுக்ஸ் so nice. வண்டர்ஃபுல். என்னையே பார்க்காதீங்க. என்னதுக்கு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஃப்ரண்ட்ல ஒரு மனைவி இருக்கு, கணவன் இருக்காரு, என்னையே திரும்பி திரும்பி பார்க்க. ஸோ 2 பேரும் கை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒருத்தரோட ஒருத்தர் பேச போகிறோம். ஏன்னா பக்கமாக இருந்து பேசிட்டீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு கேட்காது, தூரமாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு கேட்டுரும். அதனால பக்கமாக வந்து ஒரு படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே வர சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் ஒரு படி, உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில், உங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு ஸ்டெப் பக்கத்தில் வாங்க. எவ்வளோ க்ளோஸாக வந்தாலும் தப்பு இல்லை. பக்கத்தில் நின்று யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் ஹஸ்பண்ட், ஆஸ்க் யுவர் ஒய்ஃப், ஹேவ் ஐ மேட் யூ ஹாப்பி? உன்னை நான் சந்தோஷம் முடிச்சிரு அதுக்கம்மா கேளுங்க, இப்பவே கேட்டுறாதீங்க. உன்னை நான் சந்தோஷமா வச்சிருக்கேனா அப்படின்னு கேளுங்க. உன்னை சந்தோஷப்படுத்துறேனா அப்படின்னு. சரி நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. 2வது கேள்வி, நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன நீ எதிர்பார்க்குற? நான் என்ன உனக்கு செய்யணும்னு எனக்கு சொல்லு. யாரும் இப்போ இந்த நேரம் கண்ண மூடி ஜெபம்லாம் பண்ணக்கூடாது. ஃபுல் தியானத்தில் போயிடாதீங்க. செவுத்தை பார்க்காதீங்க, செவுத்துல இருக்க வசனத்தெல்லாம் படிக்கக்கூடாது. பக்கத்து கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்கக்கூடாது. அது இப்போ அது அந்த டைம் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒய்ஃப், ஆன் யுவர் ஹஸ்பண்ட். அவ்வளோதான். ஸ்விசன் எங்கே ஓடுற? போ, ஒய்ஃப்ட்ட போ. ஓகே. ஸோ 2 பேரும் கைப்பிடிச்சு ஒருத்தரை பார்த்து 2 கேள்வி. முதலாவது, நான் உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கேனா? அம்மா நான் உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கேனா? நான் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேனான்னு கேள்வி. 2வது, உங்களை நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? பாருங்க, சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்ல, சிரிப்புக்கு சொல்ல, உண்மையாகவே இன்றைக்கு ரொம்ப இது தேவை. நல்ல கவனிங்க, ரொம்ப தேவை இது. அதாவது பாஸ்டர் மைக்கேல் பேசின மாதிரி, அவங்களுக்கு என்ன குறை? நான் வாங்கி போட்டேன், அதை கொடுத்துட்டேன், இதை கொடுத்துட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு நிறைய காயங்கள் இருக்கு. அவங்க நிறைய லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா? உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன வேணும்னு தெரியாமலே நீங்கள் நீங்களா ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இல்லை. வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ? உனக்கு நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதை எல்லாருமே ஒரு 2 to 3 minutes ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல மனம் விட்டு பேசுங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அவங்க மனசை விட்டு பேசினதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுங்க. யூ நோ வாட், ஐ எம் கோனா ட்ரை டு மேக் யூ ஹாப்பி. உன்னை நான் இன்னிலிருந்து நான் சந்தோஷப்படுத்த நான் என்னால் என்ன முடியுமோ நான் செய்கிறேன். ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ அப்படின்னு 2 வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறமா 2 பேர் சேர்ந்து நம்ம கடைசியில் ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? செய்யலாமா? லெட்ஸ் டூ இட். கம் ஆன்.
உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நலமானதை போதியும், நித்திய வழியிலே எங்களை வழி நடத்தும். எங்களுடைய இருதயங்கள் என்ன என்று உமக்கு தெரியும். உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றையுமே மறைக்க முடியாது ஆண்டவரே. எங்களை இன்றைக்கு அன்பாய் அழைத்து வந்து இன்றைக்கு சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ணும். உம்முடைய இருதயம் எவ்வளவாய் எங்களுடைய நல்வாழ்வின் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். நான் உன்னை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கானவைகளே. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் நன்மையானவைகளை நினைத்திருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த நன்மையான உம்முடைய எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உள்ள ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களை போதிங்கப்பா ஆண்டவரே. நாங்க கேட்கிற வசனத்தை உள்வாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள, எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டிய மாற்றங்களுக்கு நாங்க ஆவியானவருடைய துணையை தேட ஆழமாக எங்களோடு இன்றைக்கு இடைபடும். உங்களுடைய நித்திய வழியிலே வழிநடத்த பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்கு தாங்க. இன்றைக்கு காலை நாங்கள் ஜெபித்தது போல எங்களை சில பேரை நீங்க ரெஸ்கியூ பண்ண வேண்டியிருக்க ஆண்டவரே. யூ ஹாவ் டு ரெஸ்கியூ அஸ் லார்ட். சில பேரை நீங்க ஆண்டவரே நீங்க திரும்ப ரீசெட் பண்ண வேண்டியிருக்கு ஆண்டவரே. அவங்கள ரெஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு. சில பேரை ஆண்டவரே ரினியூ பண்ணி அவங்கள ரிவைவ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய அற்புத கிரியைகளை எங்கள் மத்தியிலே செய்யுங்க. இங்கே மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இருந்து அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை, இந்த கூட்டத்தை அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இனிமே பார்க்க போகிறாங்க. அவருடைய எல்லா குடும்பங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, நல்ல ஒரு இடத்தை, நல்ல சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட வசதியான இடங்கள், இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமான மாடி தான். தேவனுக்கு சித்தமானால் எனக்கு கூட்டம் கூட்டுறதுல எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஐ ஆஃப் லேட் ஃபீல் ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அதை எல்லாருமே அனுபவிக்கணும்னு நான் இப்போ விரும்புகிறேன். இப்போ நான் நிறைய ஃபேமிலிஸ்க்கு இப்படிப்பட்ட டீச்சிங் வந்து தேவையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் டைமில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அங்கிள் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு யாருமே இப்படி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி மீட்டிங்ஸ்லாம் மாதம் நடத்தும்போது சில பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாஸ்டர் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேமிலி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுத்ததில்லை, இதுலேருந்து நிறைய பாடம் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு காலைல செஷன் கூட நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது இப்படி கூட நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு ஆண்டவர் ஆலோசனைலாம் பைபிளில் வச்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போக போகிறோம். மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு, காஃபி குடிச்சிங்களா எல்லாரும்? டீ குடிச்சிங்களா? ஓகே. ஸோ இன்னும் ஒரு அந்த பெட்ரோல் இன்னொரு 1.5 மணி நேரம் ஓடும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் நம்ம வில் ரன் த்ரூ திஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. இன்றைக்கு காலையில் நான் நேற்று முதலே நான் இந்த கூட்டங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என் மனதில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிடணும்னு நினச்செல்லாம் நான் எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கு வந்ததில்லை. ஆனால் ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காகவும் நான் ஜெபித்து நலமானதை எங்களுக்கு போதித்து நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய ஆலோசனைக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். அப்போ கர்த்தர் என்னோடு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசி இடைப்பட ஆரம்பித்தார். அந்த 2 டோர் மாத்திரம் கொஞ்சம் யாராவது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏசி எல்லாம் வெளியே போயிடும். அந்த பின்னால் டோர் கூட. தேங்க்யூ. சவுண்டு கொஞ்சம் வராமல் இருக்குது, வெளியே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. ஆண்டவர் எனக்கு இந்த காலையில் வந்து ஒரு வினோதமான ஒரு பர்சனை எனக்கு கொண்டு வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சார். இந்த கதாபாத்திரத்தை வந்து பொதுவாக நானும் சரி, நிறைய பேரும் சரி, பேசுனது வந்து பொதுவாக யூத் மீட்டிங்கில் தான் பேசியிருக்கோம். நான் நிறைய முறை இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து யூத் மீட்டிங்கில் பேசியிருக்கேன். பட் ஆண்டவர் என்ன அதை ரீவிசிட் பண்ண சொன்னார். அதை போய் திரும்ப ஃபுல்லாக வாசிக்க வச்சார்.
அப்போ நான் கண்டுபிடிச்சேன், நான் யூத்துக்காக இத்தனை வருஷம் பேசின காரியங்கள், அஃப்கோர்ஸ் யூத்துக்கு நிறைய லெசன்ஸ் அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரம் வேற யாருமே இல்லை. ஹி வாஸ் ஆக்சுவலி a married man. அவன் ஒரு திருமணமான மனிதன் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, சாம்சன். இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு த டவுன்ஃபால் ஆஃப் சாம்சன் த மேரிட் மேன். திருமணமான சிம்சோனின் விழுகை. இதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை என் மனதில் தந்தார். த டவுன்ஃபால் ஆஃப் அ மேரிட் மேன், சாம்சன் த மேரிட் மேன். தயவு செய்து நீங்க சிம்சோனை ஒரு வாலிப பையனா, ஒரு இளவயதின் இச்சைகளோடு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனா நீங்க பார்க்கறத கொஞ்சம் நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பையனை பற்றி நான் பேச போகிற சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் ஒரு வாலிப பையன் இல்லை, இவர் ஒரு கல்யாணமான ஒரு மனுஷன். இன்ஃபேக்ட் அவர் ஒரு சின்ன பையன் இல்லை, அவர் ஒரு தேசத்தினுடைய நியாயாதிபதி அப்படின்றத நான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். இஸ் த ஜட்ஜ் ஆஃப் அ கண்ட்ரி, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பெரிய தேசம், 12 கோத்திரங்களால் நிறைந்த ஒரு பெரிய தேசம். இவருடைய வம்சாவளி அப்படியே பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்ல யாரை பின்தொடர்ந்து வர்றாருன்னு கேட்டா, பெரிய ஜாம்பவான் ஆகிய மோசே, யோசுவா, இப்படிப்பட்டவர்களுடைய வம்சத்துல அல்லது அவர்களுடைய தலைமைத்துவத்தை பின்பற்றி அப்படியே தேசத்துக்கு தலைவனாக தேவனே ஆளுகை செய்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தின அந்த ஒரு லீடர்ஷிப்பினுடைய லெகசியில வர்றவர் சிம்சோன். அண்ட் ஹி வாஸ் மேரிட், திருமணமான ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய எண்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 16:21 16:21 வாசிக்கும் போது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவை அரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அது கொஞ்சம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அவனை பிடிச்சாங்களாம், கண்களை பிடுங்கினாங்களாம், காசாவுக்கு கொண்டு போனாங்களாம், 2 விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில போட்டு அடைச்சு மாவரைக்க வச்சாங்களாம். திரும்ப சொல்றேன், இதை ஒரு வாலிப பையனுக்கு செஞ்சாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த நிலைமை யாருக்கு வந்ததுன்னு கேட்டா, ஒரு திருமணமான சிம்சோன். அவனுடைய லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எப்படி வந்தது அப்படின்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். அமெரிக்காவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது பேர் NTSB அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. NTSB என்ற ஆர்கனைசேஷன் பொதுவாக எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்பொழுதெல்லாம் ஒரு விமானம் ஆக்சிடென்ட்குள்ள விபத்துக்குள்ளாகிறதோ அந்த NTSB என்ற ஆர்கனைசேஷன் உள்ள வர்றாங்க. உள்ள என்ன பண்றாங்கன்னா, they do what is called as aircraft crash investigation அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விமானத்துல அந்த விமானம் பெட்ரோல் எப்படி ஊத்துனாங்க, யார் ஊத்துனா, எப்போ இது கிளம்புச்சு, கிளம்பும் போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு, யார் ஓட்டுன விமானி அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா ரன்வே எப்படி இருந்துச்சு, உள்ள இருந்த பயணிகள் அவ்வளோ பேரையும் திரும்ப அனலைஸ் பண்றாங்க. இப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த விமானம் இப்படி கிராஷ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முழு ஆராய்ச்சி செய்றாங்க. இந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் பின்னால போறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஆராய்ச்சியில உடைஞ்சு போன பாகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அதை டீப் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த விமானம் அது தயார் செய்யப்பட்ட அல்லது அதை உண்டாக்கின போது மேனுஃபேக்சரிங் டைம்லயே ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சா,
அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப சமீபத்தில் வந்து சில விமான விபத்துகள் நடந்தது. அதுல வந்து அந்த விமானத்தை தயார் செய்த அமெரிக்க கம்பெனி ஒன்றை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, இந்த விமானம் வந்து இப்படி கிராஷ் ஆகி இத்தனை பேர் வந்து பலியானதுக்கு காரணம் வந்து விமானியும் கிடையாது, இதுல பயணம் பண்ண எந்த பயணியுமே காரணம் கிடையாது, கால சூழ்நிலை எந்த காரணமுமே கிடையாது, அதுல ஊற்றப்பட்ட விமான எரிபொருள்ல காரணம் இல்லை. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா, அந்த விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேஸ்லே வந்து அதுல டிஃபெக்ட் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சமீபத்தில் அந்த விமானத்தை உண்டாக்கின அமெரிக்க கம்பெனியில் அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்த ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பறக்க போகிற விமானம் வந்து என்னுடைய கம்பெனி செய்த விமானமா இருக்குமானால் அந்த விமானத்தில் நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்க கம்பெனியில செய்யற விமானமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப டிஃபெக்டிவா இருக்கு, அதுல வந்து ஸ்க்ரூஸ்ல வந்து தவறு இருக்கு, அவங்க செய்யற விதத்தில் அவசர அவசரமா செய்யறாங்க, செக்கிங் பண்றது இல்ல, வெல்டிங் சரியா இருக்கிறது இல்ல, இதை வந்து வேகமா முடிக்கணும்னு சொல்லி அந்த குவாலிட்டி கண்ட்ரோலை வந்து ரொம்ப புவரா வச்சிருக்காங்க. அதனால எனக்கே பயமா இருக்கு, நாங்க செஞ்ச விமானத்திலேயே நாங்க பறக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய மேரேஜஸோட உட்காந்து நான் பேசுறேன், நான் நிறைய ஃபேமிலிஸோட ரொம்ப வருஷமா நான் உட்காந்து தனிப்பட்ட விதத்தில் நான் வந்து அவங்களோட நான் பேசி அவங்களோட நான் வந்து ஆலோசனைலாம் கொடுக்குறேன். பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் இன் மேரேஜஸ், அவங்க வந்து 5 இயர்ஸ் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு கூட அந்த குடும்பத்தை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியல, அல்லது சில டேக் ஆஃப் ஆன விமானங்கள் வந்து பாதியில திரும்ப வந்து அந்த ஹேங்கர்ல வந்து இறங்கிடுது, அல்லது சில மேரேஜஸ் வந்து கிராஷ் கூட ஆயிடுது, டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுது. சில பேர் வந்து 2 இயர்ஸ், 6 மந்த்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. எனக்கு இந்த பொண்ணோட வாழ பிடிக்கலன்றாங்க. இப்போ நான் வந்து கெஞ்சுறேன், எப்பா உனக்கு வந்து 2 பிள்ளை இருக்காம்பா, உனக்கு ஒரு 3 பிள்ளை இருக்காமா, நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, நீ வந்து இப்படி ஒரு தடாலடியாக முடிவெடுக்காத அப்படின்லாம் நான் வந்து சில பேர் ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ நான் உட்காந்து டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன். இவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் பொதுவாக நான் கவுன்சிலிங்கில் உட்காந்து எழுதுவேன். ஒய்ஃப் பேசுறது, ஹஸ்பண்ட் பேசுறதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறாங்கன்னு எழுதுறேன். அப்போ எழுதிட்டு நான் திரும்ப அவங்கள தனியாக உட்கார வச்சு தனித்தனியாக நான் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக கண்டுபிடிக்கிறேன். அது என்னன்னு சொன்னால், இவங்க பேசுகிற பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த பிரச்சனை கிடையாதுன்றது தான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே எப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா செய்யறதுல, அந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு முன்னால வாலிபர்களாக தனியா இருக்கும் போதே இவங்க ஃபேஸ் பண்ண சில ட்ராமா, இவங்க டெவலப் பண்ணிக்கிட்ட சில ஹேபிட்ஸ், அவங்களுக்குள்ள வந்த சில கேரக்டர் ப்ராப்ளம்ஸ், இதை வந்து அவங்க சரியா டீல் பண்ணல, அவங்க அப்படியே ராவா இறங்கியிருக்காங்க கல்யாணத்துக்குள்ள. கல்யாணம் வைபவெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு, ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் டேக் ஆஃப் ஆன உடனே மேரேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. அப்பா அம்மா வந்து ட்ரை பண்ணுறாங்க, மாமனார் மாமியார் பேசி பார்க்குறாங்க, பாஸ்டர் பேசுகிறாரு, சொந்தக்காரங்க பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அந்த மேரேஜை வந்து பறக்க வைக்க முடியல, அது வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. இன்றைக்கி நான் சிம்சோன் பற்றி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அவனோட லைஃப். இவனுடைய டவுன்ஃபாலுக்கு வந்து இவன் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் ஆகி ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி ஊருக்கு நியாயம் சொல்ல வேண்டிய மனுஷன் தான் குடும்பமே பரிதாப நிலைக்கு போனதுக்கு இவனுடைய லைஃப்பை நான் கொஞ்சம் பின்னால் பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் சம் வெரி பிக் ஃப்ளாஸ் இன் ஹிஸ் லைஃப். அவன் வாழ்க்கையில் சில மிகப்பெரிய தவறுகள், அவன் வந்து சிலதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் சீர் செய்யாமல் போனதுனால
அந்த இளவயதின் பாவங்கள்னு வாசிக்கிறோம்ல, ஜென்ம சுபாவங்கள்னு பார்க்குறோம் பாருங்க. அதை வந்து அவன் டீல் பண்ணாததுனால அது வந்து அவனுடைய மேரேஜில் கூட அது வந்து கொஞ்சம் அது கண்டினியூ ஆச்சு. அது வந்து அவனுடைய ஃபெயிலியருக்கு பெரிய காரணமாக. நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து உங்களை டைம் ஸ்பேஸில் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக விரும்புகிறேன். We are going to go back and travel back even before we got married. நாம யங்கா இருக்கும்போது நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அந்த சீசன்லேருந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில காரியங்கள் வந்து நம்ம போய் டீப்பாக அனலைஸ் பண்ணாதான் இது ஏன் நம்ம லைஃப்பில் திரும்ப 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 இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து சில காரியங்களுடைய ரூட்டுக்கு நம்ம போனாதான் அதை நம்ம பிடுங்கி எடுத்து அதை ஹீல் பண்ணி நம்ம திரும்ப ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லெட் மீ டு லுக் அட் 4 important character flaws or manufacturing defects in the life of Samson. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதை வந்து எதுக்காகன்னு சொன்னால் நம்மளையும் ஒரு முறை ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான். இந்த டிஃபெக்ட்லாம் நமக்குள்ளே இருந்திருக்கா? சில பேர் நம்ம இதை வச்சுக்கிட்டே இதை தெரியாமலே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். சில பேர் 1 வருஷம் கல்யாணம் நடத்திட்டோம், 2 வருஷம் 3 வருஷம் 30 வருஷம் கூட நடத்திட்டு போயிட்டோம். பட் ஸ்டில் நான் இதை காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு, இதில் எப்படி நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோன்றதை கண்டுபிடிப்போம். 4 important areas we need to really check. அதனால இன்னைக்குள்ள செய்தி வந்து தயவுசெய்து இது உங்க மனைவிக்கான செய்தி இல்லை, உங்க கணவனுக்கான செய்தி இல்லை, உங்க குடும்பத்துக்கான செய்தின்னு எடுத்துக்கிடாதீங்க, எனக்கான செய்தின்னு எடுத்துக்கிடுங்க. ஆண்டவர் சில நிமிடங்கள் உங்களோட பேச போற காரியங்கள் வந்து உங்க பின்னால் இருக்கவங்களுக்கு, முன்னால் இருக்கவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பேசல, எனக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு வந்து தயவுசெய்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த குணங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு தடையாக அதை கரைப்படுத்துகிறதாய் இந்த குணங்களை நான் சிறு வயது முதல் வளர்த்து விட்டேனா அப்படின்னு சோதித்து பார்க்குற ஒரு 4 காரியங்கள். ஏன்னா இது வந்து ஒரு வாலிபனை பற்றி பேசல, திருமணமான சிம்சோனை பற்றி பேச. ஃபர்ஸ்ட் ஒன், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சுபாவத்தை நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம கவனிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். தயவுசெய்து எழுதுங்க. நம்பர் 1, the first character flaw I see in Samson is this. Number 1, adamant spirit. adamant spirit தமிழ்ல சொல்லணும்னா பிடிவாதம், பிடிவாத குணம், adamant spirit. you see நிறைய வேளையில வந்து இந்த adamant spiritன்றது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கையாள வேண்டிய ஒரு காரியம். அது என்னன்னு சொன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும், நான் என்ன கேட்கிறேனோ அது எனக்கு கிடைக்கணும். இந்த பிடிவாத குணம்ன்றது எப்போ உருவாகுதுன்னு கேட்டா, சிறு பிள்ளையா இருக்கும் போதே உருவாகுது இல்லையா? நம்ம வந்து நம்ம லைஃப்பை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன். சில பேருக்கு வந்து நம்ம பிடிவாதம் பண்ணி காரியங்களை சாதிச்ச அனுபவங்கள் சில பேருக்கு நம்ம லைஃப்ல இருக்கும். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிவாதம் பண்ணா அதை வந்து முளையிலே நறுக்கிடுவாங்க. பிடிவாதம் பண்ணினா உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிடிவாத குணம் வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து அதிலோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து கேட்பாங்க, கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனால் சில பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிடிவாதம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க சில புரிதல் அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம என்னன்னாலும் அழுது சாதிச்சிடலாம், என்னன்னாலும் புரண்டா சாதிச்சிடலாம்,
நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப கத்தணும்னா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோன்னா உடனே அவங்க மடங்கிடுவாங்க. ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் வந்து சில குடும்பங்களில் வந்து அதை அனுமதிச்சதுனால சில பேருடைய லைஃப்ல இருக்கிற இந்த பலவீனம் என்னன்னு கேட்டா, அந்த பிடிவாத குணம் வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல கூட வந்துடும். ஸோ அவங்க வந்து இந்த கவுண்டர் ஒப்பீனியன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நான் ஒன்று சொன்னேன், என்னுடைய பார்ட்னர் வந்து அது வேணான்னு சொல்றாங்கன்னா அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ? அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ? நான் சொல்லிட்டேன்ல, நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், சொன்னதை செய். அதாவது அவங்க ஒய்ஃப் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இப்படி செய்யலான்னுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சில வேளையில் அதெல்லாம் வேணாம். எதுக்கு வேணான்னு சொன்னார்னா வம்புக்குனே வேணான்னு. நீ சொல்லிட்டல்ல, அதனால நடக்கக்கூடாது, நான் என்ன சொன்னேனோ அதான் நடக்கணும். இதே போல சில ஒய்ஃப்ஸ் வந்து பயங்கர கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. தன்னுடைய கணவனை வந்து பயங்கர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில காரியங்களை வந்து நான் கேட்கறத நீ செய்யலை, நான் இப்பவுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அப்போ அவங்க அம்மா வீட்டை ஏன் இந்த தஞ்சம் புகுறாங்கன்னு கேட்டால் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இங்கே வந்து நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது, எங்கள் அம்மா வீட்டில் நான் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க. இந்த அடமெண்ட் ஸ்பிரிட் வந்து சில பேருக்கு வந்து ரத்தத்திலே ஊறி போயிருக்குது. இது நீங்க நான் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க வீட்டார் வந்து இவங்களுடைய சத்தத்துக்கும் கூச்சலுக்கும் இவங்களுடைய மிரட்டலுக்கும் பயந்து 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 ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ அழுகுறா, அவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ பாவம் அவளை அழ விட்டுறாதீங்க, அவளுக்கு வீசிங் வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஐயோ அவனை அழ விட்டுறாதீங்க, ஒரே பையன் பாவம், அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அப்போ அந்த பையன் நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், நம்ம அழுதோன்னா கிடைச்சிரும், நம்ம விழுந்தோன்னா கிடைச்சிரும், நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மிரட்டினா எனக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பொல்லாத சுபாவத்தில் வளர்ற பிள்ளைகளை வந்து டேம் பண்ணாமல் இருக்கிற பெற்றோருடைய விளைவு என்னன்னு கேட்டா, அல்லது இப்படிப்பட்ட வளர்ப்புல முன்னேற பிள்ளைகளுடைய வருங்காலம் என்னன்னு கேட்டா, அவங்க குடும்பம் நடத்தும் போது கூட அவங்க வந்து அதே அடமெண்ட் ஸ்பிரிட்ல இருப்பாங்க. நான் என்ன நினைச்சனோ அதான் நடக்கணும், நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும், நான் பேசிட்டேன்னா யாரும் மறுத்து பேசக்கூடாது. You see, this can become a very problematic situation for families. இதனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, ஒரு கருத்து பரிமாற்றம்ன்றதே கிடையாது. சில வீடுகளில் கணவன் வந்து மனைவிக்கு ரொம்ப பயந்து போயிருப்பாரு, ஏன்னா அந்தமா டேண்ட்ரம்ஸ் போட்டுருவாங்க, பயங்கர சண்டை போட்டு கூச்சல் போட்டு பயங்கர கலாட்டா பண்ணி ஊரையே கூட்டி நான் சொல்றபடி அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் போய் அந்த பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லது சில வேளை பையன் அப்படி இருப்பான், அவள் எனக்கு சுத்தமாக அடங்கவே மாட்டேங்கிறா, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, அவள் சொல்கிறது தான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறா. இதில் என்னன்னா அந்த கிவ் அண்ட் டேக் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா அந்த அடமெண்ட் ஸ்பிரிட். அடமெண்ட் ஸ்பிரிட். உங்களுக்கு நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேலுக்கு தயவு செய்து வாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 1:21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அந்நாள் கூட போகவில்லை. அவன் உடனே எல்கானா கேட்கிறாரு, பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே அன்னாள் சொல்லுகிறாள், பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். இப்போ இங்க நடக்கிறது பாருங்க, வருஷாந்திரம் பலி செலுத்த போறாங்க. எல்கானா சொல்றார், வாமா போலாம் அப்படின்றாரு. இவள் சொல்றா, இல்லை நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், என் பிள்ளைய நான் கர்த்தருக்கு நான் பலி பிள்ளைக்காக நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண, கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு, அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன், அதனால இந்த வருஷம் நான் வரமாட்டேன், என் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் பண்டிகைக்கு வரமாட்டேன்னு. அடுத்த வசனம் பாருங்களேன், அதுக்கு எல்கானாவுடைய பதிலை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போடுங்க. 1 சாமுவேல் 1:24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 23 வசனம் போடுங்க. 23. அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா
அவளை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். கணவன் பண்டிகைக்கு போலான்றாரு, மனைவி சொல்றாங்க கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், அவன் பால் மறக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கிறேன். உடனே அந்த கணவனுடைய வார்த்தையை பாருங்க, சரிம்மா நீ உன் இஷ்டப்படி செய், அல்லது உன் விருப்பத்தின்படி நான் இணங்குறேன், பால் மறக்க பண்ற வரைக்கும் நீ இரு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. ஆனா இதே சம்பவத்தில் நீங்க சாம்சனை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு அடித்தடி கலட்டால தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாளுக்கு எத்தனை அடி விழுந்திருக்குமோ தெரியாது. நான் போலான்றேன், நீ என்னமோ கடவுளுக்கு என்னமோ அது பண்ண இது பண்ண, நீ வரியா இல்லையா இப்போ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா எல்கானா வேறு விதமா பேசுறாரு. நான் இந்த பாயிண்ட்டை கடந்து போறதுக்கு முன்னால I want you to do some self introspection. Do I have an adamant spirit inside me? எனக்குள்ள அந்த பிடிவாத குணம் எனக்குள்ள இருக்கா? எதையுமே பிடிவாதம் பண்ணி சாதிக்கிற ஒரு குணம் இருக்கா? நான் என்ன நினைச்சனோ அதுதான் எல்லாரும் செய்யணும், நான் என்ன விரும்புறனோ அப்படிதான் குடும்பமே ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு அடமெண்ட் ஸ்பிரிட், கொஞ்சம் கூட இணங்காத ஒரு இருதயம், ஒரு உள்ளம், ஒரு குணம் எனக்குள்ள நான் வளர்த்துட்டேனா? அப்படி பழகிட்டேனா? நான் சில பேர் மிரட்டி பணிய வைப்பாங்க, சில பேர் பயமுறுத்தி பணிய வைப்பாங்க, சில பேர் அழுதே பணிய வைப்பாங்க, சில பேர் ஹார்ட் பவர், சில பேர் சாஃப்ட் பவர் காட்டுவாங்க. இந்த சாஃப்ட் பவர்ன்றது தான் அழுகிறது, முகத்தை திருப்பி வச்சுக்கிறது, சாப்பிட மாட்டேன்றது, வம்பு பண்றது, இதெல்லாம் என்னன்னு சொன்னா சாஃப்ட் பவர். அதாவது கணவனோ மனைவியோ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பேசி தொலைச்சிட்டா கூட எதையாவது பரவாயில்ல பாஸ்டர், பேசாம கொல்லுவார் பாஸ்டர், அதுதான் தாங்க முடியல பாஸ்டர், அப்படியே உம்முன்னு வச்சுக்கிடுவா பாஸ்டர், பேச எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா பாஸ்டர். எப்போ அந்த முகத்துல சிரிப்பு அப்படியே தாமரை மலரும்னு கேட்டா, எம்மா நீ சொல்றபடி நான் செய்கிறேன் தாயே அப்படின்னு வணங்கிட்டா போதும், உடனே காஃபி வந்துடும், டீ வந்துடும், ஸ்டெப்பில் ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி குதிப்பாங்க. அப்படி ஒரு குதி ஆட்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது வரைக்கும் பேசாத கணவனுடைய வாயில அற்புதம் நிகழும். அப்படியே படுத்து சுருட்டு கிடக்கிற மனுஷன் டக்குன்னு எழுச்சிருவாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு, பதில் சொல்வாரு, பேசுவாரு, சிரிப்பாரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி சுத்துவாரு. உண்மை என்னன்னா அவருடைய மனசுல யுத்தம் ஜெயித்தோம். சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பவர்ன்றது என்னது? எப்படிலாம் ஹார்ட் பவர் காட்டலாம் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க, பயப்படாம சொல்லுங்க. அடி, எப்படி பாத்திரம் பறக்கும் ஒருத்தர் சொல்றாரு, அனுபவமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, வேற எப்படிலாம் ஹார்ட் பவர் காட்டலாம்? கண்ணிலே மிரட்ட, அது சாஃப்ட் பவர். அவர் கண்ணிலே மிரட்டுவாங்க. அப்புறமா பிள்ளைங்க மேல அடி, அவர் அடிக்கிறதுக்கு பயம், அவருக்கா அந்த அம்மாக்கா தெரியல, பிள்ளைங்க தான் அடி வாங்குமா, அடிக்கிற அடியில் இந்த அம்மாக்கு டெரர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர். இது எதுக்குன்னு சொன்னா, நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சே ஆகணும். சிம்சோனுடைய வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்றாங்க, வேண்டாம்ப்பா, கட்டி வைக்கிறதுனா கட்டி வை, அவ்வளோதான் கட்டுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லை 2 முறை சொல்றாங்க, நான் என்ன நினைச்சனோ அதான், என்ன கேட்டனோ அதான், அதுக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த குணத்துல நம்ம ஒருவேளை சிறு வயதுல
எப்பயாவது நம்ம இந்த மாதிரி ஒரு குணம் வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு பில்ட் அ ஹெல்த்தி ஃபேமிலி. ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நாம் கட்ட போகிறோம் அப்படின்னு கனவுல கூட காணாதீங்க. இன்றைக்கி காலையில் செய்தியினுடைய முடிவை ரொம்ப அழகாக முடித்தாங்க. அதில் சொன்னாங்க, என் மனைவியை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், என் கணவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்கணும். அப்போ இதில் என்ன இருக்காதுன்னா அடமெண்ட் ஸ்பிரிட்டுக்கு இடமே கிடையாது. நான் நினைக்கிறது தான் நான் செய்வேன், நான் நினைக்கிறது தான் எல்லாரும் செய்யணும்னு சொல்றது இந்த சந்தோஷத்திற்கு இடமே கொடுக்காது. 1 minute எடுத்துக்க போறோம். 1 minute in total silence. Do I have an adamant spirit inside me? பிடிவாத குணம் எனக்குள்ளே இருக்கிறதா? பிடிவாத குணத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனா? அந்த குணம் என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கெடுக்கிறதா? மிரட்டி பணிய வைக்கிறேனா, அடிச்சு பணிய வைக்கிறேனா, திட்டி பணிய வைக்கிறேனா, தகாத வார்த்தைகள் பேசி பணிய வைக்கிறேனா, கோப கணைகளை வீசி பணிய வைக்கிறேனா, அல்லது வயலன்ஸ், வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, இப்படிப்பட்ட கொடுமைகளை கூட செய்து நான் நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது என் குடும்பத்தை ரொம்ப ஹார்ஷா நடத்துற ஒரு அடமண்ட் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா? அப்படியே ஒரு 1 minute அப்படியே அமைதியா இருந்து நாமும் ஆவியானவரும் நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்க ஹஸ்பண்டை ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஒய்ஃபை ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுதா? அந்த ஓவர் பவரிங் ஆட்டிடியூட், ஓவர் ரைடிங் ஆட்டிடியூட், அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா? மற்றவருடைய கருத்துக்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன்ஸ் எதுக்குமே பெர்மிஷன் கொடுக்காம நான் மை வே இஸ் த ஹைவே அப்படின்ற மாதிரி அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா? ஒரு நிமிடம் நிதானித்து பார்ப்போம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். The first investigation that reveals the attitude of Samson is the adamant spirit of Samson. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் அது அப்படியே ஒரு ஒரு செயின் மாதிரி தொடர்ந்து, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தொடர்ந்து வர்ற இன்னொரு காரியம். 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 1ஆம் வசனம். 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இந்த வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு. இந்த சிம்சோனுடைய பின்னணியை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வசனம் வாசிக்கும் போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இது யார் இந்த வேலையை செய்யறாங்க? இந்த சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 13:5 கர்ப்பந்தரிக்கும் போதே ஆண்டவர் பேசுறாரு, பெற்றோர்கிட்ட, தாயிட்ட பேசுறாரு.
நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் என்ன வரக்கூடாது, சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். என்ன ஒரு காலிங், என்ன ஒரு பர்பஸ், என்ன ஒரு மிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அடிக்கடி சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார் அப்படின்ற வார்த்தையும் வரும். 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த எல்லாத்தையும் நீங்க அப்படி ஒண்ணா சேர்த்தீங்கன்னா you will understand this. இவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இவனை குறித்த திட்டம் கொடுக்கப்பட்டது. இவன் பிறக்கிறதுக்காக அல்லது இவன் பிறந்து இவன் செய்ய வேண்டிய பணியை செய்து முடிப்பதற்காக அவனுடைய அம்மா கூட தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியிருந்தது. எந்த ஸ்ட்ராங் ட்ரிங்க், மதுபானம் குடிக்காம, திராட்சரசம் குடிக்காம, என அவங்க பரிசுத்தமா இருக்க வேண்டியிருந்தது. அந்த மாதிரி ஒரு லினியேஜ்ல இந்த பையன் வளர்றான். அப்போ நீங்க தயவுசெய்து இந்த பிள்ளைய ஒரு மோசமான குடும்ப சூழ்நிலையில பிறந்த பிள்ளைன்னு நினைக்காதீங்க. பாவ பழக்கங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா பழக்க வைக்கப்பட்டவங்கலாம் நினைக்காதீங்க. இந்த பிள்ளை ஒரு தேவனுடைய தரிசனத்தின் பேர்ல, தேவனுடைய ஆலோசனையின் பேர்ல, தேவனுடைய நடத்துதலின் பேரில இந்த பிள்ளை வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக நாம் இந்த பிள்ளையை நாம் என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில வளர்ந்த ஒரு பிள்ளை நியாயாதிபதி என்ற ஸ்தானத்துக்கு ஆண்டவனை உயர்த்தி அவனை கர்த்தர் நியாயம் தீர்க்க தொடங்கி அவன் பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு கொள்ளுவதற்கென்று இஸ்ரவேலருக்காக நியாயம் தீர்த்து போராடுற ஒரு பிள்ளை இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவன் காசால போய் ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான். அல்லது இன்னொரு விதமா சொன்னா அவளிடத்திற்கு, அந்த வசனம் போடுங்க, 16:1 அந்த வசனம் இந்த வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்ற வார்த்தையினுடைய ரியல் மீனிங் என்னன்னு சொன்னா he had sexual relationships with her. சும்மா விசிட் பண்ணிட்டு வரல இவரு, பட் he actually உண்மையாவே அந்த இடத்துல அந்த வேசித்தன பாவத்தை அவன் அங்க செய்யறான். இது ஒரு ரெண்டாவது காரியம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ எனக்கு தெரியும், பட் the Holy Spirit wanted me to speak about this today as we deal with families. ரெண்டாவது ஒரு காரியம், நான் இந்த சிம்சோன்ட்ட ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்த காரியம் ரெண்டாவது என்னன்னா the lack of boundaries. lack of boundaries. lack of boundaries சொல்லும்போது எல்லைகள், கட்டுப்பாடுகள், வரையறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. lack of boundaries. lack of boundaries. இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை நல்ல கவனிங்க. இது இட்ஸ் a very powerful statement what I'm making, and I'm making with all my conscience. இந்த பையனுடைய லைஃப்ல பவுண்டரி இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் அதோடைய கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா ஆக்சுவலாக பவுண்டரிஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த பவுண்டரி ஃபுல்லாக எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவன் பவுண்டரிஸ் பத்தி போட்டிருக்கு பாருங்களேன். எப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு வரையறை இருந்ததுன்னு கேட்டா, சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாது, பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். நசரேய விரதம் பைபிள்ல படிச்சீங்கன்னா நசரேய விரதத்தில் இருக்கவங்க மதுபானம் குடிக்க கூடாது, அதுக்கப்புறமா செத்த பிணத்தை தொடக்கூடாது, அதுக்கப்புறமா தலைமுடியை வெட்டக்கூடாது, அது ஃப்ரீயா அப்படியே வளரணும், அது ஷேவ் பண்ணக்கூடாது, தலையை ஷேவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இவன் எப்போத்துல இருந்துன்னு கேட்டா இந்த நசரேய விரதம் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பிறந்த நாள்ல இருந்து அவனுக்கு பயங்கர பவுண்டரிஸ். ஆனா அந்த எல்லா பவுண்டரி என்ன பவுண்டரின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் பவுண்டரிஸ். அதாவது சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கட்டுப்பாடோடு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. பாராதே, தொடாதே, புசியாதே அப்படின்ற பிரமாணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால பிள்ளைங்க பயங்கர கட்டுக்கோப்பா வளருவாங்க. சிம்சோன் சாப்பிடுறதுல டிசிப்ளின், ட்ரெஸ்ஸிங்ல டிசிப்ளின், முடி வெட்டுறதுல டிசிப்ளின்,
விரதம். ஆனால் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா வேசிக்கிட்ட போனான்னு சொல்லி போடுற. அப்போ அவனுடைய டிசிப்ளின் ஃபுல்லாக எதில் இருந்துச்சுன்னு சொன்னால், ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் பயங்கர டிசிப்ளின். அதாவது மனுஷனுடைய பார்வையில் வந்து மனுஷனுடைய ஒழுக்க நெறிகள் முன்பாக பார்க்க, மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக பர்ஃபெக்ட். அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனை நசரேயன்னு அவனை லேபிள் பண்ணுற மாதிரி தோற்றத்துக்கு சூப்பராக இருந்தான். ஆனால் எதில் அவனுக்கு வீக்னஸ் இருந்துச்சுன்னு கேட்டால், மாரல் லைஃப்பில் வீக்னஸ், மனதளவில் வந்து வீக்னஸ். எந்த ஏரியாவில் வீக்னஸ்னா, தயவுசெய்து தவறாக நினைக்காதீங்க, செக்ஷுவல் லைஃப்பில் வந்து ஒரு வீக்னஸ் அவனுக்கு இருக்கு. ஏனென்றால் இவன் போன பொண்ணு வந்து இது ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடையாது. நீங்கள் அவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனை எல்லாமே ஆண்களோடு கிடையாது, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது பெண்களோடு தான். கல்யாணம் பண்ணும்போதும் இவ ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு கல்யாணம் கட்டி வை அப்படின்னு அங்க போய் தொந்தரவு பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அது பிரச்சனையாச்சு. அடுத்த பெண்ணை நம்ம எங்கே பார்க்குறோம், வேசியா இருந்தா கூட பரவாயில்ல அவள்கிட்ட போவேன். திரும்ப லைஃப் முடியும் போது பார்த்தீங்கன்னா தெலேலாள்னு இன்னொரு பொண்ணு நிற்கிறா, அவன் மடியில் படுத்து கிடக்குறான். இத்தனைக்கும் அவனுக்கு தெலேலாள் யாருன்னு நல்லா தெரியும். அவன் வந்து ஒரு பெலிஸ்திய பெண். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் வந்து வாலிப பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மாரல் பவுண்டரிஸ்ன்னு வரும்போது அவனுக்கு கட்டுக்கோப்பு கிடையாது. அதாவது முடியெல்லாம் கரெக்டாக வெட்டிடுவார், ட்ரெஸ்ஸிங் சூப்பராக பண்ணுவார். ஐயோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க, நான்வெஜ்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் சினிமாக்கெல்லாம் போக மாட்டோம். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க கூட சில வேளையில் வந்து சில பவுண்டரிஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், இந்த பாவம் செய்ய மாட்டோம், இந்த துர்குணம் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து குடிக்க மாட்டோம், நாங்கள் வந்து சூதாட மாட்டோம். இப்படிலாம் வந்து மக்கள் கண்ணில் வந்து ரொம்ப நீதிமான்களாக இருக்கிற மாதிரி லைஃப் வந்து சில பேர் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அப்பா அம்மாவுடைய கெடுபிடி, அந்த கிடுக்கி பிடியில் பயந்து நடுங்கி வந்து நம்மளை அப்பா அம்மா நம்ம கண்ணில் மாட்டினோம் தொலைச்சாரு, தோலை உரிச்சிருவாருன்னு தெரியும். அதனால பயந்துகிட்டு நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்யறதுக்கு துணிச்சலே வராது. ஆனால் ப்ராப்ளம் எங்கன்னு கேட்டால் இந்த மைண்ட் வந்து டோட்டல் கரப்டட். அங்கே பார்த்தீங்கன்னா மாரல் லைஃப் வந்து எல்லா கட்டுப்பாடும் உடம்புக்கு தான், ட்ரெஸ்ஸுக்கு தான், முடிவெட்டுறதுக்கு தான். ஆனால் மனசளவில் ஒழுக்க ரீதியில் பார்த்தா அங்கே பிளே பாய் தான் அவர். அங்கே பார்த்தா பார்க்குற பொண்ணுட்டெலாம் பேசுவார், சிரிப்பார். அல்லது நமக்கு ஒழுக்க நெறின்னு ஒன்று இருக்குது, ஒரு பவுண்டரி இருக்குது, இதை தாண்டக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் அவங்க லைஃப்பில் முறிஞ்சு போயிடும். எனக்கு சிம்சோன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவன் நியாயாதிபதி, அவன் வந்து நியாயம் தெரியாதவனாக இருந்தால் பரவாயில்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மோசே வம்சாவளியில் அப்படியே, வம்சாவளின்னு சொல்லும்போது I'm not meaning the tribe, அவனுடைய செயல்கள், அவனுடைய வேலை. மோசே தேசம் முழுவதும் நியாயம் தீர்த்தது போல இவர் அப்படியே நியாயாதிபதியாக வர்றாரு. பின்னால ஊருக்கே நியாயம் சொல்ல வேண்டியவர் கடைசியில் இவர் எங்கே போயிட்டு வந்தாருன்னு பாருங்க, இல்லையா? அது ஒரு சர்வசாதாரணமாகிட்டார் அவர். ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி கேஷுவல் ஃபார் ஹிம். மற்ற எல்லாமே தப்பா தெரியுது, இது வந்து பெருசா தப்பா தெரியல. இது வந்து நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டிய ஒரு ஏரியா நான் நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலிஸுடைய டவுன்ஃபாலில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. எப்படி வீக்காக இருக்காங்க கேட்டால், சொந்த மனைவி சொந்த கணவன் வந்து நம்ம ஐக்கியமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இல்லாத சத்தியம்லாம் பேசுவாங்க. பயங்கரமாக ஐயோ இவரை போல உத்தமன் யாருமே இல்லை, இவர் ஃபுல் ப்ரேயரில் தான் இருக்கார், ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கிறார்ன்ற மாதிரி வீட்டில் சீன் பயங்கரமாக இருக்கும். மனைவி வந்து நெருக்கமாக இருக்கலாம், கணவன் நெருக்கமாக இருக்கலாம்னா அப்படியே அது பரிசுத்த குலைச்சலான ஒரு பெரிய பாவம் செய்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது. சும்மா இதே தான் உங்களுக்கு வேலை, வேற வேலையே இல்லையா? நாங்கெல்லாம் தேவனோட உறவாடிக்கிட்டு இருக்கோம், கர்த்தரோட நாங்கள் நடந்துட்டு தேவனோட ஏனோக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் மூணாம் வாரத்தில் நடந்துகிட்டு இருக்கோம், இந்த இச்சையினால நீ வந்து நிரம்பிராத அப்படின்லாம் மனைவிக்கு போதனை, கணவனுக்கு போதனை. ஐயோ பாவம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹோலி போல இருக்கு,
இன்டிமசியே அவங்களுக்கு வந்து பிடிக்காது, தேவனோட தான் நடப்பாங்க. அதாவது மனைவி கையை பிடினா ஐயோ அது பெரிய பாவ குத்தம், பெரிய தெய்வ குத்தம் மாதிரி. எப்படி பிடிச்சு நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அவங்க லாங்குவேஜ்லாம் கேட்டால் நமக்கே தட தடத்தன்னு ஆனப்பா, என்ன ஒரு ஹோலினஸ். அதாவது தயவுசெய்து நான் சொல்கிறத தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படி தான் நான் தலை சீவுவேன், இப்படி தான் முடி வெட்டுவேன், இல்லாத சட்ட திட்டங்களுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது. அப்போ வெளியே எப்படி சீன், அப்பா இவர் அப்படி ட்ரூ நேசரைட், நசரேயன், நசரேயன் போறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்ப்பாங்க. பண்ற வேலை என்ன? சொந்த மனைவி கிட்ட நெருக்கமா இருக்கிறது பாவம்ன்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்கு. இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமா இந்த ஆசைலாம் உனக்கு எதுக்கு? நீ ஒழுங்கா ஜோம் பண்ணி உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சுட்டரிக்க சொல்லி கேடு. ஆசையே வரக்கூடாது உனக்கு. 2 பிள்ளை பெத்தாச்சு, பிள்ளைங்கெல்லாம் கல்யாண வயசு ஆகி போச்சு, இன்னும் கூட உட்காந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்லையா உனக்கு? அப்படிலாம் போதனை பண்ணோடனே வைஃப் ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா, அந்தம்மா ஒரு பக்கம் ஜோம் பண்ணிட்டு, கணவன் இன்னொரு பக்கம் மனசாட்சியில வாதிக்கப்பட்டு பெரிய தப்பு பண்றோம் போல இருக்கு. ஐயோ நமக்கு இந்த மாதிரிலாம் யோசனைலாம் வரக்கூடாது, மனைவி எங்கேயோ இருக்கிறா அப்படின்னு அந்தம்மா அப்படியே ரொம்ப கூனி குறுகி அந்தம்மா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில பண்ற வேலையை பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்குன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான். ஊர்ல இவர் வந்து கேசனோவா தான், இவர் பிளே பாய் தான், ஜாலியா சுத்தின்னு இருப்பார். ஆபீஸுக்கு போனீங்கன்னா சீனே வேற. இங்க சிரிக்க கூட மாட்டாரு, என்ன வேணும்? வீட்டில் மேனேஜர் மாதிரி எல்லாரையும் மிரட்டுறது, உருட்டுறது, ஒய்ஃப் சிரிச்சிடக்கூடாது, பிள்ளைங்க முன்னாடி கையை பிடிச்சிரு, கையெடு பிடிச்சாங்க, பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, வெக்கமா இல்லை உனக்கு வீட்டில். ஆனால் இவர் ஆஃபீஸில் செல்ஃபி எடுப்பார். எப்படின்னா யாரோ ஒரு பொம்பளைக்கு மேலே கையை போட்டுக்கிட்டு செல்ஃபி. அங்கே குரூப் ஷாட்டில் இவரை பார்க்கணுமே, அப்படியே என்னமோ இன்னைக்கு தான் வந்து பிறந்த மைனர் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, அஃப்கோர்ஸ் சில காரியங்கள் நிதானிக்கணும். Am I struggling with this and just trying to put on a show? நசரேயன் நசரேயன் முடி வளர்த்துருக்கேன், நான் மதுபானம் குடிக்கிறது இல்லை, செத்த பணத்து பக்கத்தில் போகிறது இல்லைன்னு இஷ்டத்துக்கு மற்ற ரூல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசியில் ஒழுக்கன்ற வாழ்க்கைன்னு வரும்போது அங்கே 1 2 3ன்னு வரப்போற பெண்கள் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகுவது, பேசுவது, சிரிப்பது. இந்த பலவீனம் நமக்குள்ள இருக்குன்னா இன்றைக்கு நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி இந்த ஃப்ளாவை வந்து என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். இன்னைக்கு கூட இந்த ஆரம்பத்தில் சில பேர்லாம் பேசும்போது அந்த வசனங்கள்லாம் கோட் பண்ணாங்க. உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு, அவளுடைய ஸ்தனங்கள் உன்னை திருப்தி ஆக்கட்டும். பைபிள் இந்த வசனங்கள்லாம் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். செக்ஷுவல் லைஃப்ன்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப அவசியம். பவுல் இதை பற்றி ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாரு. அதை ஒரு வேடிக்கையா அவங்க வந்து சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கணவனுடைய சரீரம் அவனுக்குரியது அல்ல, அது மனைவிக்குரியது. மனைவியினுடைய சரீரத்தின் மேல் மனைவிக்கு அதிகாரம் இல்லை, கணவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்ற வசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டும் போது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கணவன் மனைவி அப்படின்ற 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவுகள், இன்டிமசி அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப பியூரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஏனென்றால் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை குறித்து வேதம் ரொம்ப வெளிப்படையாவே பேசுது. ரொம்ப வெளிப்படையா பேசுது. செக்ஷுவல் லைஃப் பத்தி பேசும்போது ரொம்ப வெளிப்படையா பேசுது. Hebrews 13:5 வாசிக்கும் போது, மன்னித்துக் கொள்ளுங்க, 13:5 or 13:6 is it? 4 is it? Sorry, 4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும்
விபச்சாரக்காரரையும் தேவன், வசனம் திரும்ப இன்னொரு முறை படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும், ஆமா ஹோலி தான், அது வந்து ஆனரபிள் மாத்திரம் கிடையாது, ரொம்ப கனமுள்ளது, கௌரவமானதுன்னு மாத்திரம் போடல. அடுத்த வார்த்தையை சொல்லுது, விவாக மஞ்சம் அல்லது மேரேஜ் பெட். மேரேஜ் பெட்னா வீட்டில் எம்எம் ஃபார்ம் இல்லை, அதை பற்றி அங்கே பேசல. இட் டாக்ஸ் அபவுட் யுவர் செக்ஷுவல் லைஃப். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நெருக்கம், தாம்பதிய உறவு அப்படின்றது வந்து பரிசுத்தம் உள்ளது. அப்போ மேரேஜ் லைஃப் வந்து ஹோலி, பரிசுத்தம் உள்ளது, அது கரைபடாமல் இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாரு. யாருக்கு? கல்யாணமானவங்களுக்கு சொல்றாரு. விபச்சாரக்காரரையும் வேசி கள்ளரையும் தேவன் என்ன செய்வார்? ஆமா. அப்போ இதை வந்து ஆண்டவர் கஞ்சாடையா விட்டுருவார் நினைக்காதீங்க. அதான் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணமான உடனே லைசன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணமானவங்களுக்கு லைசன்ஸ், என்ன வேணா தப்பு பண்ணலாம், நம்பருக்கு ஒரு மனைவி இருக்கா, நம்பருக்கு கணவன் இருக்காருன்னு இஷ்டத்துக்கு நம்ம எல்லை மீறி போக முடியாது என்று அவங்க ரொம்ப கடிஞ்சு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் இதில் பார்க்கும்போது நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். அதாவது சிறு வயதில் வந்து நண்பர்களோடு பேசுகிற சில உரையாடல்கள், வார்த்தைகள், சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தவறான மூவியை போய் பார்க்கறது, அல்லது கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து சில பேர் வந்து இன்டர்நெட்டில் வந்து தவறான மூவிஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் வளர்த்து கொண்டவங்க வந்து சில பேர் அதுலேருந்து சரியான ஒரு விடுதலை பெறாமல், அதுலேருந்து சரியான ஒரு மாற்றம், அதுலேருந்து சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் அவங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே திருமண வாழ்க்கைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா நம்ம ஊரில். அதாவது பையன் வீட்டுக்கு அடங்க பண்ணிக்கிறான் அப்படின்னா திறனா நிறைய பொண்ணுங்களோட போவான், பசங்களோட சுற்றுவான், அவன் வந்து இதை பார்ப்பான் அதை பார்ப்பான், இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க சில பேர். ஆக்சுவலாக நிறைய பேர் நிறைய கேசஸ்லாம் பார்த்த வரைக்கும் சரியாகிறது இல்லை அது. ஏன்னா யூ டோன்ட் டீல் வித் த டிசீஸ், யூஆர் டீலிங், யூஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஹிம். அவனை வந்து வேற ஒரு ஸ்பேஸில் கொண்டு வைக்கிறாங்க, இன்னொரு ஸ்பேஸில் போட்டால் அவன் சரியாயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் தான், ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து ஃபுல் கரப்ஷன். அது வந்து கொஞ்ச நாள் அடங்கி இருக்கு, கொஞ்ச நாள் அப்படியே மட்டுப்பட்டு புது மனைவி புது குடும்பம் அப்படின்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த சீசன் மாறின உடனே, கொஞ்சம் பழசான உடனே they go back to the same old story. அவங்க திரும்ப பழைய ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு தங்களை வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. இது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து கணவன் மனைவிக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை காக்கப்படுவதற்கு இளவயதின் பாவங்கள், இளவயதின் இச்சைகள், பாலியத்தின் இச்சைகளால் நீங்கள் அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்களானா தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சில காரியங்களை நான் சொல்றதை பத்தி தயவுசெய்து சங்கடப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வார்த்தை தேவைப்பட்ட சில குடும்பங்கள் இங்க இருக்கலாம். அதாவது சில பேர் நான் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னால வந்து ஒரு லவர் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க, பாஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும். அவங்க அந்த பொண்ணையோ பையனையோ காதலிச்சிருப்பாங்க, 1 year 2 yearsலாம் பழகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணலான்ற நேரத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னால கூட உடலுறவு கொண்ட எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க. ஆனால் வந்து அது ஒர்க் ஆகலை அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்போ நம்ம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு முன்னால நான் செய்தது வந்து பாவம் அப்படின்னு உணர்ந்து அவங்க மனம் திரும்பவில்லை அப்படின்றது வந்து உண்மை. மனம் திரும்பல. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா, நாங்க 2 பேரும் பை கன்சென்ட், நாங்க விரும்பி தான் உறவு வச்சுக்கிட்டோம், நாங்க வந்து அதோட எவிடன்ஸ் தான் அழிச்சிட்டோம், இப்போ நாங்க ஒருத்தரை பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, நாங்க பழகிறது இல்லை, அதெல்லாம் 10 years முன்னாடி இந்த ஸ்டோரி, 20 years முன்னாடி இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, இப்போ வேற பொண்ணை பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டோம், வேற பையனை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிட்டேன், ஃபைன். டிட் யூ ரிபென்ட்? நான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனுடைய மன்னிப்பை நான் கோரி இருக்கிறேனா? நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது உள்ள ஒரு முட்டையை ஒன்று போட்டு போயிடுச்சு.
அந்த பாவம் உள்ள ஒரு முட்டையை போட்டு போயிடுச்சு. காலம் வரும்போது அது என்ன பண்ணும்னா வளரும், கருத்தரிக்கும். அதுக்கப்புறமா அது தன்னுடைய உண்மையான வேஷத்தை வெளியே காட்டும். எப்போ காட்டும் தெரியுமா? 50 வயசான பிறகு. 60 வயசான பிறகு இவங்களை பற்றி ஒரு நியூஸ் வரும். என்னங்க அப்பா வயசில் இருக்காரு, தாத்தா வயசில் இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பழகிட்டு இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காருன்னுவாங்க. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா 60 வயசில் ஆரம்பிக்கல, 50 வயசில் ஆரம்பிக்கல, 40 வயசில் ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது 14 வயசில் இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. இது சிம்சோனுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்பாகவே அவனுடைய கண்கள் இஷ்டத்துக்கு அலைபாயிறது, பார்த்த பொண்ணெல்லாம் ஆசைப்படுறது, கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இணங்க வச்சு கல்யாணம் பண்ணுறது, அது ஃபெயிலியர் ஆச்சு. உடனே பாருங்க அடுத்த ஆளுக்கு போய் பாருங்க. அது வேசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு தேவை செக்ஸ், ஐ நீட் செக்ஸ், வேற அது தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்படி அவன் போய் கடைசியில் போய் இதுவே அவன் பலவீனமாக உருவெடுத்து வளர்ந்து கடைசியில் பிசாசு அதையே கொக்கியா போட்டு கொன்னே போட்டான், ஆளை ஃபினிஷ் பண்ணிட்டான். When we investigate the life of this man, married man Samson, we find out this: a man who lost boundaries. Are you losing boundaries? Boundaries ன்னு சொல்றது சில பேர் நான் எப்பவுமே இந்த காரியத்தை சொல்றது, விசேஷமாக செக்ஷுவல் லைஃப்ல நிறைய தவறுகள் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு 2 காரணம் நான் நினைக்கிறேன். பைபிள்ல அதில் வசனங்கள் இருக்கு, நான் எடுத்துக்காட்ட முடியும். 2 reasons why many people don't commit sexual sins. ஏன் அவங்க செய்யறது இல்லைன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொன்னா பயம். பயம். உறவை விட்டு தாண்டி ரெட் லைனை தாண்டி போயிட்டோம்னா, எல்லையை தாண்டி போயிட்டோம்னா குடும்பம் போயிடும், மனைவி விட்டு போயிடுவா, கணவன் விட்டு போயிடுவார், பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், வருங்காலம் என்ன ஆகும், பயந்துக்கிட்டு சில பேர் இந்த மாதிரி எல்லைகளை தாண்டறது இல்லை. தட் இஸ் நம்பர் 1. 2வது, நிறைய பேர் ஏன் எல்லையை தாண்டறது இல்லைன்னா இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான். True, this is real. வாய்ப்பு மட்டும் கிடைச்சது, they will jump the fence. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்க ஊரில் வேலை செய்யும் போது ஒழுங்காக இருப்பாங்க, வேற ஊரில் உங்களுக்கு ஒரு வேலையோ வாய்ப்போ ஒரு ட்ராவலோ ஏதாவது கிடைச்சா they fall into that sin. ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை, இப்போ கண்காணிக்கிறதுக்கு ஒய்ஃப் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, இப்போ பயப்படுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதனால உடனே அந்த தவறு அவங்க செய்கிறாங்க. அன்னைக்கு தான் டிசைட் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க, இது பல வருஷமா உள்ள இருக்கு. It has been a struggle for them for many years. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. நான் பேசுகிற இந்த வார்த்தைகளை நிதானித்த பேசுறேன். பாஸ்டர், இந்த ப்ராப்ளம் எனக்குள்ள இருக்கு பாஸ்டர், நான் என் ஒய்ஃப்ட்ட நான் ஷேர் பண்ணதில்லை, எங்கள் ஹஸ்பண்ட் நான் ஷேர் பண்ணதில்லை, பட் ஐ ஹவ் பீன் traumatized by this. இந்த காயத்தில் நான் இருக்கேன். நான் இதில் மனம் திரும்பி நான் தேவனண்ட உண்மையாக திரும்பலை. நான் மேலோட்டமாக பூசிட்டு நான் இதை அப்படியே சமாளிச்சுட்டு போயிருக்கேன். இது ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பேசிட்டே போயிருக்கேன். நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்ற நான் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கலை, நான் மனம் திரும்பலைன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன், சிம்சோனை போல நாம் தொடர்ந்து தவறுகளில் முன்னேறாமல் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிலே உண்டோ என்று என்னை சோதித்து அறிந்து என்னை நித்திய வழியில் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. கேட்க வேண்டியது அவசியம். முதலாவது நம்ம கவனிச்சோம் adamant spirit, பிடிவாத குணம். இரண்டாவது கவனிச்சோம் lack of boundaries, கட்டுப்பாடுகள், எல்லைகள் இல்லாத வாழ்க்கை. மூன்றாவது 3, இது ஒரு மோசமான சுபாவம், சிம்சோனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற ஒரு சுபாவம். third one is lack of clemency, அல்லது மன்னித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதது, மன்னிக்கும் விருப்பம் இல்லாதது. lack of clemency, தவறு நடக்கும்போது மன்னித்து விட வேண்டும் என்ற குணம் வளர்க்கப்படாத ஒரு சுபாவம், lack of clemency. இதை உங்களுக்கு நான் ஒரு சின்ன சம்பவத்தில் காண்பிக்கிறேன். தயவுசெய்து நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 14:7.
அவன் சொல்லுகிறான், அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். சாரி, மன்னித்துக் கொள்ளுங்க. இஸ் இட் 14:7 or is it 15:7? Maybe I'm wrong. Maybe it is 15:7. Maybe I'm wrong. 15:7. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாரேன் என்று சொல்லி, அடுத்த வசனம், அவர்களை சின்ன பின்னமாய் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனம், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். 11ஆம் வசனத்துல இவங்க கேட்கிறாங்க, யூதாவில் இருக்கிற 3000 பேர் இவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன். இவருடைய குணம் எங்க வருது பாருங்க. அதாவது எப்படின்னா, லேக் ஆஃப் கிளெமென்சி. தவறு நடந்துச்சு, அந்த தவறை மன்னிக்கணும், விட்டுறணும், போட்டோம் அப்படின்னு கிடையாது. நீ என்ன செஞ்சியோ பழிக்கு பழி தீக்காம நான் ஓய மாட்டேன். இந்த குணம் இருக்கு பாருங்க, நம்முடைய குடும்பத்துல நம்மளை நிம்மதியா வாழவே விடாது. அதாவது இந்த டிட் ஃபார் டாட், மன்னிப்புன்றதுக்கே இடம் கிடையாது. நோ டெலிவரன்ஸ். தவறு செஞ்சிட்டாங்களா அவ்வளவுதான், அதையே திரும்ப 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 அவங்களுக்கு நான் ஐ வாண்ட் டு கிவ் பேக். நீ ஒரு முறை என்ன ஹர்ட் பண்ண, என் வாழ்நாளெல்லாம் உன்னை திரும்ப ஹர்ட் பண்ணுவேன். நீ ஒரு முறை எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ண, நான் வாழ்நாளெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இது என்னன்னா, அந்த பழிக்கு பழி வாங்கும் சுபாவம். வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? பழிக்கு பழி வாங்குறது நம்முடையது கிடையாது. யாருடையது? கர்த்தருடையது. அது என்னிடத்துல விட்டுரு, நான் பழி செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது. நான் நியாயம் செய்வேன், நான் பதில் செய்வேன், நீ செய்யாத. குடும்பம் நடத்துறவங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட சுபாவம் இது. இந்த சுபாவம் மாத்திரம் நம்முடைய வீடுகளுக்குள்ள வந்துருச்சுன்னா சிம்சோன் முடிவு தான் நம்ம முடிவு. நீ என்ன எனக்கு செய்தியோ அதை நான் செய்வேன். ஆனா வேதம் எனக்கு சொல்லுது, இல்ல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டாங்க. 70 முறை. அப்படின்னா 490 முறைன்னு அர்த்தமா? இல்ல, முடிவில்லாத முறை. there is no end to it. மன்னித்து கொண்டே இரு, பழிக்கு பழி செய்யாதப்பா. அதான் காந்தி சொன்னாராம், an eye for an eye will make the whole world blind. பழிக்கு பழி நம்ம கண்ணுக்கு கண்ணுன்னு நம்ம நியாயம் பேசி அதேபடி கண்ணு கண்ணு நம்ம பழி தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னா உலகம் முழுசும் எல்லாரும் குருடா போயிடுவாங்களாம். உண்மைதானே அது? இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது, கண்ணத்தில் அரைஞ்சா மற்ற 2 கண்ணத்திலையும் அறையாம விட்டுறாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? மறுகணத்தை காட்டுனாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பழிக்கு பழிலாம் வாங்காத. அவன் அரைஞ்சானா 2 அறையா விட மாட்டேன். பேசுறது, செய்கிற செய்கைகள், கொடுக்கிற தண்டனைகள், பின் விளைவுகள் எல்லாத்தையும் இந்த கிளெமென்சி, லேக் ஆஃப் கிளெமென்சி, இது சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, சம் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் நான் பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன, தே ஹேவ் நாட் பீன் ஃபர்கிவன் அண்ட் தேர்ஃபோர் தே டோன்ட் நோ ஹவு டு ஃபர்கிவ். அவர்களை அவங்க செய்த தப்புகளை அவங்க பெற்றோர், அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்தில் மன்னிச்சு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அவங்க மன்னிப்பை பெறாததுனால அவங்களுக்கு மன்னிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க வளர்ந்த வீடுகளில் எல்லாமே பழிக்கு பழி. அவங்க அப்பா அம்மா அப்படி செய்வாங்க, அதை பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முன்னுதாரணம் நம்முடைய பெற்றோர் இல்லை, இயேசுவே நம்முடைய முன்னுதாரணம். அவர் பழிக்கு பழி வாங்கல. தீமை செய்தவனு கூட என்ன செய்தார்? நன்மை செய்தார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும்னு போட்டிருக்கு. நம்முடைய குடும்பங்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டியது அவசியம். சிம்சோனை போல அவன் எனக்கு செய்தான், அவனுக்கு செய்யாம விடுவேனா, செஞ்சு தீருவேன்ற குணம் நமக்குள்ளே இருக்குமானால்
கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா? கடைசியாக 4வது, சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது நம்ம கவனிக்கிற 4வது ஒரு முக்கியமான ஃப்ளா அவன் லைஃப்ல, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 நீங்க வாசிக்கும் போது அங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்சோன் அப்படி பக்க வழியாய் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராய் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் வந்தார். சொந்த கையினால அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். as if அது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். ஆனால் 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணல, அறிவிக்கவில்லை. சரி, இது என்னன்னா, இவன் இப்போ ஒரு மிருகத்தை கொன்னுட்டான். அப்போ பிணத்தை தொட்டிருக்கான். நெசரைய விரதம் அங்க தீட்டுப்படுது. இதை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவனை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொண்டு போய் அவன் தலையை சிரைத்து அவனுக்கு திரும்ப அவனை நசரேய விதத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைச்சிட்டான். அப்பா அம்மாட்ட சொல்லாமலே நான் ஒரு செத்த பணத்தை தொட்டு வந்திருக்கிறேன்லாம் சொல்லலை. அடுத்தது திரும்ப வரும்போது 8ஆம் வசனத்திலிருந்து படித்தீங்கன்னா, திரும்ப வரும்போது அதே செத்த பணத்து வாயில் என்ன இருந்துச்சு, தேன் கூடு இருந்துச்சு. இவன் என்ன செய்கிறான்னா 9ஆம் வசனத்தில் அதுல கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிட்டானா, சாப்பிட்டு கொண்டே அவங்க அப்பா அம்மாட்டே அந்த தேனை கொடுக்கிறான். தான் தேனை, கடைசி வாக்கியம், சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு. அப்போ இது ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராப்ளம் அவன்கிட்ட இருக்கு. அது என்ன தெரியுமா? 4வது, the lack of directness. அவன் வாழ்க்கையில ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றதே இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு மனுஷனா இவனை நீங்க பார்க்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் a major flaw with many people. உண்மையை நடந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. சில பேர் என்ன சொல்லணும், உனக்கு தேவையில்லைன்னுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பேச்சு இல்லை இது. உனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம் இல்லை, அதனால உனக்கு சொல்லலை அப்படின்வாங்க. சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், உனக்கு எல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. எதுக்கு எல்லாம் சொல்லணும்? ஏன் சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க? எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லையே அப்படின்வாங்க. சில பேர் உண்மையை சொல்றது ஏதோ தங்களோட கௌரவத்துக்கே குறைச்சல்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உண்மை பேசாம பொய் பேசுறது ஒரு தப்புனே நினைக்க மாட்டாங்க சில பேர். அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது. இதுல என்ன இருக்கு? அவங்க என்னென்னமோ பொய்லாம் சொல்றாங்க. நான் என்ன அவ்வளோவா பெருசா சொன்னேன்? இது ஜஸ்ட் தேன் மேட்டர் தான் இது அப்படின்னு சில மேட்டர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பாருங்க, மேட்டர் வேற மாதிரி மேட்டரா போயிடும் கடைசியில். இதெல்லாம் சின்ன மேட்டரு. நம்ம சென்னையில் ஒரு பாஷை வரும், சப்பா மேட்டர்னுவாங்க. நம்ம சென்னை பாஷையில் சில பேர் சொல்றது சப்பா மேட்ரு, இதுக்கெல்லாம் நீ பெரிய இது பண்ணிக்கிற அப்படின்னு. அது சின்ன மேட்டரோ பெரிய மேட்டரோ, கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது, ஒளிவு மாதிரி வரக்கூடாது. அது சில பேருக்கு அது வழக்கமாக பழக்கமாக மாறிடுச்சு. நீங்க தயவுசெய்து நான் சொல்றேன், உங்க குடும்பம் வெற்றி உள்ள குடும்பமாய் மாற வேண்டுமானால் இந்த ஒளிச்சு மறைக்கிற பழக்கத்திலிருந்து நீங்க முதல்ல வெளியே வந்துடணும். நான் கவுன்சிலிங்ல கூட சொல்லுவேன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லுவேன், நிறைய இன்றைக்கு தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, பாரு நமக்கு நடுவில் இங்கே ஒரு லைன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த கோட்டை தாண்டி நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீ என் விஷயத்தில் தலையிடாது. நான் உன்னை தொந்தரவு பண்ணுறது இல்லைல்ல, நீ என்ன தொந்தரவு பண்ணாது. நான் உன்னை ஏதாவது கேட்குறேன்னா நீ என்ன கேட்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இன்விசிபிள் லைன் வரைஞ்சி வச்சிருக்காங்க. என் விஷயத்தில் நான் தலையிடாது. எவ்வளோங்க இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வந்துச்சு நான் உன்னை கேட்டேனா? உனக்கு எவ்வளோ சம்பளம் வந்துச்சு நான் கேட்டேன். நீ எதுக்கு சும்மா என்ன கேட்டுனே இருக்க? எவ்வளோ சம்பளம் வந்துச்சுன்னு கேட்காத, கேட்கக்கூடாது. எவ்வளோ வேணா சம்பாதிப்பேன். எவ்வளோங்க கடன் இருக்கு, அது நீ கட்ட போற? உங்க அப்பா கட்ட போறாரா? உங்க மாமா கட்ட போறாரா? உங்க சித்தப்பா கட்ட போறாரா? வாய முடின்னு சும்மா இரு. இதுதான் பதில். எதை கேட்டாலும் ஆன்சர் ஆம்பிகுவஸா இருக்கும். எதுக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமே கிடைக்காது, பதிலே இருக்காது. அதனால ஒய்ஃப்ட்ட போய் நீங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்டீங்கன்னா, தெரியலங்க அவருக்கு தான் எல்லாம் தெரியும்வாங்க. ஹஸ்பண்ட போய் தெரியலங்க, அவங்ககிட்ட கேட்டாலே பிரச்சனை ஆயிடுது, அதனால கேட்கறதே கிடையாதுங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாங்க, ஆனா 2 பேருமே அந்நியர்கள் போல வாழ்றாங்க. சில பேருக்கு என்ன பயம்னா, சொன்னா பிரச்சனை வந்துடும். அதனால இதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு. ஒரு பெட்டின்னு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு பெட்டி மதுரையில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொம்மைன்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்லை தலையாட்டுற பொம்மை கிடையாது இது.
அதாவது ஒரு 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 பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை, ஒரு பொம்மைக்குள்ள, அது என்ன பொம்மைமா அது? ஏதோ ஒரு பொம்மை இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. அப்படியே போனீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பொம்மை இருக்கும், ஆனால் அதுக்கு பல லேயர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பொம்மை உள்ள வச்சிருக்காங்க. எதுக்கு திறப்பானே, இதான் பொம்மை. ஆனால் உள்ள 100 பொம்மை இருக்கும், அந்த விஷயமே வெளியே வராது. தகப்பன் தாய்க்கு சொல்லாதவன் எப்படிங்க மனைவிட்ட சொல்லுவான்? இது எப்போ பிரச்சனைனா, அப்பத்திலேருந்தே பிரச்சனை. அப்பா அம்மாட்டே இந்த ஒளிவு மறைவு பொய் பித்தலாட்டம் இது அப்படியே பண்ணி 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 பழகிட்டதுனால அப்படியே வளர்ந்தா கூட இது அப்படியே தொடர் கதையா தொடர். அதுக்கு நீங்க ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கணும் கண்டிப்பா. யூ ஹாவ் டு பிரேக் திஸ் லிங்க் சம்வேர். அண்ட் ஐ டெல் யூ, ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நீங்க இப்படியே தொடர்ந்து வாழாதீங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா தலையை அப்படியே சுத்திரும், இது நமக்கு தெரியாது. நமக்கே தெரியல சில காரியங்களை வந்து நம்ம ரொம்ப மறைச்சு 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 அப்புறமா கடைசியில மொத்தமா வெடிக்கும் போது ஊருக்கே தெரிஞ்சிடும். சிம்சோனுடைய எத்தனை கதை யாருக்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியாது. பட் இவர் மறைச்ச கதை எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, 3000 பேர் முன்னால இவர் கதை வெளியே வந்துச்சு. கடைசியில கட்டடமே தலைமையில விழுந்தது, நேஷனல் நியூஸா மாறிச்சு. பெட்டர் லிவ் a transparent life. Stop hiding. Stop hiding. It's not worth it. அந்த ஹைட் பண்ற சுபாவம் இருந்தா தயவுசெய்து அதை பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணுங்க. எந்த காரியமா இருந்தாலும் வெளிப்படையா இருங்க, மனம் திறந்து பேசுங்க. சின்ன காரியம், சில பேர் என்னுடைய ஒரு அவங்களுடைய என்னன்னா, அவங்களுடைய சொல்ற நோட்டீஸாக்கு என்னன்னு சொன்னா, என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது, அவங்கள்ட்ட பேசினா ஒன்றும் புரியாது, அதனால சொல்றது இல்லை, புரிஞ்சா மட்டும் சொல்லிட போற மாதிரி இல்லையா? புரியலைன்னா என்னங்க, சொல்ல வேண்டியது உங்க கடமை, சொல்லுங்க. புரியுதோ புரியலோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம். யூ டெல் வாட் யூ கோனா டு. பண விஷயங்கள்ல, பழக்க வழக்கங்கள்ல, போக்குவரத்துல எல்லாவற்றையும் வெளிப்படையா இருங்க. சில பேர் என்னன்னா ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு. எப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்தில் வந்து 4 இடத்துல வேற வேற மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்பா அம்மாட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சொல்லிடாதீங்கன்னுவாங்க. அங்கே ஒரு கியூபிக்கல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா, அப்போ இவங்க பேசி இருக்கும் போது கணவன் தான் கப்பு நம்ம ஆயிடும். எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, டக்குன்னுட்டு மாற்றுவாங்க, அப்படியே டாப்பிக்கை மாற்றுவாங்க. இவர் பார்ப்பார், என்னடா நம்ம வேற சிரிச்சிங்கன்னா தான் டக்குன்னு மாற்றிட்டாங்க பேச்சான்னு. சில பேர் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, சில பேர் இப்படியே தான். இது அப்பத்துலேருந்து கல்யாணம் கட்ட காலத்துலேருந்து இதே தான். குசு குசு குசுன்னு பேசுவாங்க, நம்ம வந்தோடனே மாற்றிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கியூபிக்குள் இருக்கும், அடுத்த கியூபிக்குள் வந்து ஆஃபீஸில் இருக்கும். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் சொல்லிடாதீங்க, ஹஸ்பண்ட் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அங்கே ஒரு அலிபாபா அந்த 40 thieves இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கும்பல் அங்கே ஒன்று இருக்கும். நீ என்ன காட்டி கொடுக்காத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ என்ன காட்டி கொடுத்தா உன்னை பற்றி உன் ஒய்ஃப்ட்ட போட்டு கொடுத்துருவேன், கேர்ஃபுல்லாக இருன்னு அங்கே மிரட்ட வேண்டியது. அவனுங்க எல்லாம் ஒரு அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி அங்கே ஒரு கும்பல், திருட்டு கும்பல் ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடமா ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டே வர்றது. மறைக்கிற பழக்கம் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. சிம்சோன் ஒரு வாலிப பையன் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஒரு குடும்பஸ்தன். அன்றைக்கு அப்பா அம்மாட்ட போய் நடந்ததை நடக்கலைன்றது, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒண்ணுமே சொல்லாம மறைக்கிறது, கடைசியில் அப்பா அம்மாக்கே எடுத்து கொடுத்தான் பாருங்க. எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க, எஸ்கலேட் ஆயிடும். அது வந்து நம்மளை விடாது பாருங்க. பாவம் மட்டும் சின்னதா ஆரம்பிக்கும், அப்படி என்ன ஆயிடும், விட்டிங்கன்னா வளர்ந்துடும் இல்லையா? இவனும் தீட்டுப்பட்டு அப்பா அம்மாவையும் தீட்டுப்படுத்தி, என்ன பரிதாபம். அப்பா வந்து இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இவன் அன்னைக்கே தான் செய்த தவிர இவன் வந்து ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாட்ட இவன் கன்ஃபஸ் பண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் டேடி, இந்த மாதிரி நான் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டேன், அல்லது டேடி அன்னைக்கு நான் கொன்னேன் உங்களுக்கு சொல்லலை, இப்போ தான் தேன் இருந்துச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு வந்து அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா, ஆசாரியன் வந்து அவன் தலையை ஷேவ் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் மறைச்சு 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 கடைசியில் தெலேலால் மடியில் போய், சத்ரு மடியில் போய் பெலிஸ்தர் ஷேவ் பண்ணாங்க.
இவர் தூங்கும் போதே ஷேவ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பரிதாபம். கடைசியில் அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுருச்சு. Are we struggling with some habits that have come along with us even from our young age? சின்ன வயசுலேருந்து சில பிரச்சனைகள் நம்மோடு தொட்டு வந்திருக்கிறதா? இன்றைக்கு உடைக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எழுமி நிற்கலாமா? இந்த செய்தி யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு செய்தி இல்லை, யாரையும் நியாயம் தீர்த்து அவர்களை குற்ற உணர்வை உண்டாக்கும்படியான செய்தி இல்லை. பட் ஒவ்வொருவரையும் நிதானிக்க வைக்க வேண்டிய ஒரு செய்தி. என் இளவயதின் பாவங்களை விட்டு நான் மனம் திரும்பாமல் அதிலிருந்து விடுதலை பெறாமல் அதில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேனா? அதோடே நான் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறேனா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை விடுதலையாக்க தேவன் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க. பாருங்க, இந்த தவறுகள்ல நம்ம தொடரும் போது பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல, சில வேளையில தவறே செய்யாத இன்னசென்ட்டான நம்முடைய பார்ட்னர், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய ஃபேமிலி கூட பாதிக்கப்பட முடியும். அன்னைக்கு இந்த பையன் மறைச்சு இவன் தீட்டுப்பட்டது மாத்திரம் இல்ல, பிறந்ததிலிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு திராட்சை ரசம் கூட குடிக்க மாட்டேன்னு தன்னையே பரிசுத்தமா வச்சுக்கிட்டு அம்மாட்டே என்ன பண்ணிட்டான், போய் தேனை கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான் இல்லையா? இட்ஸ் கோன் டு ஸ்பாயில் ரிலேஷன்ஷிப்ஸ், இட்ஸ் கோன் டு ஸ்பாயில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இட்ஸ் கோன் டு ஸ்பாயில் அவர் சில்ட்ரன். நாம செய்ததுக்கு நிறைய பேர் விலை கொடுக்க வேண்டியதா இருக்கலாம். பட் டுடே இஸ் த டே டு கமிட் அவர் லைஃப் டு காட். ஆண்டவரே என்ன நீங்க சீர்படுத்துங்க என்று கர்த்தர்ட்ட நம்ம திரும்ப வேண்டிய நேரம். காலையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. ஒருவேளை நான் பேசின இந்த 4 காரியங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை சந்தோஷமா இருக்கணும்னு வைத்த அந்த குடும்ப உறவுகளை கசப்பாக மாற்றியிருக்கலாம். ஏன்னா ஒரு செத்தை பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை என்ன செய்யும்? சில பேர் ஒருவேளை இந்த அடமெண்ட் ஸ்பிரிட் இருக்கிறதுனால உங்க ஃபேமிலியில் சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. அந்த பிடிவாதம் சில பேருடைய லைஃப்ல ஒருவேளை அந்த கட்டுப்பாடுகளை மீறி மீறி வாழ்ந்து நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம நீங்களும் சந்தோஷமா இல்லை, உங்களுடைய தம்பதியும் சந்தோஷமா இல்லை, நீங்களும் சந்தோஷமா இல்லை, உங்க துணையை நீங்க சந்தோஷப்படுத்த முடியல. ஏன்னா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மறைஞ்சு ஒளிஞ்சு ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு உங்களை நீங்க விட்டு கொடுத்து you have lost your joy, you are just not making the other person happy. அவங்களையும் விடாய்த்து போக வச்சிருக்கீங்க. 3வது lack of clemency, மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் பழிக்கு பழி தீர்க்கிற அந்த சுபாவத்தினால ப்ராபபிளி உங்க ஃபேமிலி அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த பிரேக்ஸ் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில பாவங்களை மன்னித்து கோபங்களை விட்டு வெளியே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய எரிச்சலை தணிச்சிருந்தோம்னா எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு சம்பவத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையை சாபகரமா மாறிடுச்சு, சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. 4வது lack of directness. என் வாழ்க்கையில எதுவுமே வெளிப்படையா பேசுறது இல்ல, மறைச்சு ஒளிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி இல்லாததை இருக்கிற மாதிரி இருக்கிறத இல்லாதது போல வேஷம் போட்டு நாடகம் போட்டே லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன். போறதையும் பத்தி சொல்றது இல்ல, வரதை பத்தியும் சொல்றது இல்ல, வாங்கினதை பத்தியும் சொல்றது இல்ல, கொடுத்ததை பத்தியும் சொன்னது இல்ல, பார்த்தவங்களை பத்தியும் சொல்றது இல்ல, பேசினதை பத்தியும் சொல்றது இல்ல, எதையுமே சொல்றது இல்ல. சில வெளியில சிலருடைய துணிகரம் எங்க வந்துருதுன்னா, என் ஒய்ஃப் ரொம்ப இன்னசென்ட், எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட் நினைச்ச பிறகு நிறைய பேர் அதை அட்வான்டேஜா யூஸ் பண்றாங்க. அவங்க எப்பவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்களை என்ன ரொம்ப நம்புவாங்க, அவங்களுக்கு என் மேல சந்தேகமே வராது, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அது ஒரு பேக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. எப்பா மனைவியோ கணவனோ பேக்கா இருந்துட்டு போட்டோம், கடைசியில நம்ம வேடிக்கையா மாறிடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சுத்திகரிப்பாராக. உண்மை கேடான வாழ்க்கைகளால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அந்த சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எனக்கு தெரிந்தது போல நான் சொல்லுகிற வார்த்தைகள் எனக்கு தெரியும், ஒருவேளை எல்லாருக்கும் இது பொருந்தாம இருக்கலாம். ஆனா
ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவையில்ல, வியாதிப்பட்டவனுக்கு தான் வைத்தியம் தேவை. இங்க இருக்கிற 99 நீதிமான்களை தேடி ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணல. மனம் திரும்ப வேண்டிய ஒரு பாவிக்காக இந்த செய்தி வந்துட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ரட்சணிய நாள். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமா கிருபாசனத்தண்டைக்கு வாங்க, கர்த்தரண்டை சேருங்க. குடும்பங்களை தேவனுக்கு பிரியமாய் நடத்துவோம். கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கை துக்கத்தோடு வாழாதபடி, துக்கத்தோடு முடியாதபடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியோடு முடிய கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போறோம். திரும்பவும் ஒரு முறை கணவன் மனைவியா ஒருத்தர் நேரா பார்த்து 2 கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணுவோம். சிம்சோனுடைய ஒரு குணம் கூட எங்களுக்குள்ள வேணாம் ஆண்டவரே, எங்களை முழுவதும் சுத்திகரியும், எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி கேட்போம். என்னை ஒரு முறை கூட கழுவுங்க, என்னை ஒரு முறை கூட சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, உங்களுடைய நித்திய சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போட்டோம். let the old be passed away, let all things be new. எல்லாம் புதுசா மாறட்டும். இன்னைக்கு எல்லாம் புதுசா மாறட்டும். என் குடும்பமே புதுசா மாறட்டும். என் குற்றங்களை நான் அறிக்கையிடுறேன், என் பாவங்களை அறிக்கையிடுறேன், தவறுகளை அறிக்கையிடுறேன், புத்தியினங்களை அறிக்கையிடுறேன். நான் தெரியல ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அல்லது எங்க சொந்தங்கள்ட்ட இப்படி நான் பார்த்தேன், என் நண்பர்கள் இப்படி வாழ்றாங்க, அதுபடியே நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு தெரியல. இப்படிலாம் என் கணவன் மனைவியை நடத்தணும்னு எனக்கு தெரியல, தெரியாம செஞ்சுட்டேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புறேன். தயவுசெய்து 2 கணவன் மனைவி 2 கையும் பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இனிமேலும் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா திரும்பி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய அனுக்கிரகம், தேவ கிருபை நம்ம குடும்பத்துல தேவை. இதுவரைக்கும் கர்த்தர் காத்திருப்பாரானால் இனிமேலும் கர்த்தாவே இந்த உண்மையில எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிடிவாத குணங்கள் இனிமேலும் எங்க வாழ்க்கையில வராம பாதுகாத்துக் கொள்ளுங்க. மன்னிக்காத கசப்பின் குணங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் மன்னித்து விடுங்க, எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்கும். இன்னொரு முறை என்னை தருகிறேன். உம்மை அஞ்சு எங்களுக்கு ஆதரவு இல்லை அப்பா, நீரே எங்களை குணமாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா. உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல பிதாவே, இந்த காலையிலிருந்து பல விதமான விதங்கள்ல எங்களோடு நீங்க இடைப்பட நீங்க காலையிலிருந்து முயற்சி செய்றீங்க. இது எங்களுக்கு உண்டு பண்ணின நல்ல நாள், எங்களை குணமாக்க நீங்க திருசித்தம் கொண்ட நாள். எங்களுக்கு நலமானதை போதித்தீங்க. சில காரியங்களை நீங்க ரொம்ப மென்மையா பேசுனீங்க, சில காரியங்களை ரொம்ப கடினமாக பேசுனீங்க. நீங்க உணர்த்தின எல்லா சத்தியங்களுக்காக நன்றி. கேட்டுட்டு நாங்க அப்படியே போயிடக்கூடாது. அதை எங்க வாழ்க்கையில எது எதெல்லாம் பொருத்தமா இருக்குமோ, ஆவியான இதெல்லாம் உணர்த்தினீங்களோ அது எல்லாத்தையும் சீர்படுத்த கிருபை தாங்க. எங்க வீடுகள் ஒரு மகிழ்ச்சியான வீடா, கர்த்தருக்கு பிரியமான வீடா, உம்மை மகிமைப்படுத்துகிற வீடா இருக்க கிருபை தாங்க. கடந்தது மாறட்டும், எல்லாம் புதுசா மாறட்டும். விடுதலை அழித்து எங்களை திரும்பவும் கட்டி எழுப்பி உமக்குள்ள பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்து
பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.